ஓகே. ஸோ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, த மோஸ்ட் ஃபேவரைட் இல்ல. த மோஸ்ட் அவாய்டட் டாபிக் இன் பேங்கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது இந்த டாபிக் தான். கலர் பேனா மாத்திருக்கணும். அது என்ன டாபிக்னா, இந்த டாபிக் தான். ஐயய்யோ! ஸோ இந்த டாபிக் தான். ஸோ ப்ராபபிலிட்டி அதை பற்றி தான் வந்து இதில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் நான் நிறைய விஷயத்த சொல்லுவேன். மேபி சம்டைம்ஸ் போரிங்காக போகும். பட் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களோட திங்கிங் எபிலிட்டி மேபி டிஃபராக இருக்கலாம். ஸோ அட்லீஸ்ட் இது வந்து பேசிக்ஸ்ன்னு சொல்கிறத தாண்டி, ஏன் நம்ம இப்படிலாம் யோசிக்கணும் அப்படின்ற பாயிண்ட் வந்து உங்களுக்கு வந்து புரியும். ஓகே ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட், ப்ராபபிலிட்டினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ் ஜஸ்ட் சான்சஸ். அதாவது இஸ் ஜஸ்ட் எ சான்சஸ் ஆஃப் அன் ஈவெண்ட் டு அக்கர். அதாவது ஒரு விஷயம் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்னென்ன அப்படின்னு ஒரு பாசிபிலிட்டி செக் பண்ணுறோம்ல, அது பேர் தான் என்னது, ப்ராபபிலிட்டி. இப்போது ஒரு காயின் இருக்குன்னா அதை டாஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ அதில் ஹெட்டும் விழலாம் டெய்லும் விழலாம். கரெக்டாக? ஸோ இது ஒரு சான்ஸ், இது ஒரு சான்ஸ். கரெக்டாக? ஸோ இதுதான் என்ன சொல்கிறோம், இது நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி வந்து 50%. ஸோ இது வந்து 50%. கரெக்டாக? ஸோ கூட்டினா என்ன நடக்கும், 100% நடக்கும். ஸோ அதை நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதான் வந்து என்ன சொல்கிறோம், இஸ் ஜஸ்ட் அ சான்ஸ் ஆஃப் அன் ஈவெண்ட் டு அக்கர். அதாவது ஒரு ஒரு நிகழ்வு நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் என்னென்ன அப்படின்னு சொல்கிறதுக்கான டெஃபினேஷன் தான் ப்ராபபிலிட்டி. ஓகேவா? ஓகே. ஸோ இதில் வந்து ஒரு சில டெஃபினேஷன்ஸ்லாம் இருக்குது. அதை வந்து நம்ம சாம்பிள் ஸ்பேஸ்ன்னு சொல்லலாம், அல்லது ப்ராபபிலிட்டி ஸ்பேஸ்ன்னு சொல்லலாம். அதாவது இதுக்கான மீனிங் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது என்ன இவ்வளோ ஸ்லோவாக எழுதுது. ஸோ ப்ராபபிலிட்டி ஸ்பேஸ் ஆர் சாம்பிள் ஸ்பேஸ்னா, அதாவது ஒரு ரேண்டமான ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டில் உங்களுக்கு கிடைக்கிற எல்லா பாசிபிள் அவுட்கம்ஸை நீங்கள் என்ன சொல்லலாம், ஒரு சாம்பிள் ஸ்பேஸ்ன்னு சொல்லலாம். அதாவது இதில் ஹெட் டாஸ் 2 இருக்கா, இது எல்லாமே என்னது, ஸோ ஒரு காயினை நீங்கள் ஒரு காயினை டாஸ் பண்ணுறீங்க அட் அ டைமில் அப்படின்னா, ஸோ ஹெட் அல்லது டைல்ஸ் ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று தான் எழுதணும். கரெக்டாக? ஸோ அதுக்கான எல்லா பாசிபிள் அவுட்கம்ஸை நம்ம சேர்த்து என்ன சொல்லலாம், சாம்பிள் ஸ்பேஸ் அல்லது ப்ராபபிலிட்டி ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க, ஜஸ்ட் தெரிஞ்சுக்குங்க. ஸோ ப்ராபபிலிட்டி ஸ்பேஸ் ஆர் சாம்பிள் ஸ்பேஸ். ஓகே ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராபபிலிட்டி பற்றி பேசணும் அப்படின்னா, ஸோ இப்போ ஒரு டைஸை நான் ரோல் பண்ணுறேன். டைஸ்னா என்னப்பா, தாயக்கட்டை. ஸோ ரோலிங் எ டைஸ், இதை வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்னு சொல்லலாம். அதாவது இது வந்து ஒரு எக்ஸ்பிரிமெண்ட். ஓகேவா? ஸோ இதில் ஈவெண்ட்டு நான் எதை மென்ஷன் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டைஸை நம்ம ரோல் பண்ணோம் அப்படி நல்லா கவனிக்கணும். ஸோ ஒரு டைஸை ரோல் பண்ணுறது ஒரு எக்ஸ்பிரிமெண்ட். இதில் என்னென்ன ஈவெண்ட்ஸ் நடக்கணும்னா, 1ஆம் நம்பர், 2ஆம் நம்பர், 3, 4, 5, 6. ஸோ இந்த 6 நம்பர் விழலாம். கரெக்டாக? இதெல்லாம் என்னது, ஒரு ஈவெண்ட். ஸோ இந்த விஷயம் நடக்குதா, ஸோ இதை வந்து ஈவெண்ட்டுன்னு சொல்கிறோம். இதை மொத்தமாக சேர்த்து சொல்லலாம். ஸோ ஆல் பாசிபிள் அவுட்கம்ஸ் என்ன சொல்லலாம், நான் சாம்பிள் ஸ்பேஸ்ன்னு சொல்லலாம். சரியா? சரிதானே? ரைட்டு. ஓகே. ஸோ ஒரு விஷயத்த வந்து புரிஞ்சுங்க. த சம் ஆஃப், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். த சம் ஆஃப் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஆல் பாசிபிள் ஈவெண்ட் ஆஃப் எ சாம்பிள் ஸ்பேஸ் இஸ் ஆல்வேஸ் இஸ் ஈக்குவல் டு 1. இந்த விஷயம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அதாவது ஒரு விஷயம் நடக்குதுன்னா இதுக்கான ப்ராபபிலிட்டி தெளிவாக சொல்லியிருக்குன்னா, சம் ஆஃப் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஆல் பாசிபிள் ஈவெண்ட் ஆஃப் எ சாம்பிள் ஸ்பேஸ் இஸ் ஈக்குவல் டு 1. நல்லா கவனிக்க, நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது ஒரு ஈவெண்ட்டில் அதுக்கு முன்னாடி ஒரு ஃபார்முலா சொல்லுவோமா. ஸோ ஃபார்முலான்னு என்ன சொல்லலாம்னா, இந்த ப்ராபபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ். அதாவது நீங்கள் ஒரு விஷயம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களே, அதுக்கான பாசிபிலிட்டிஸ் எத்தனை அப்படின்றது மேலே போடணும், டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஆல் பாசிபிள் அவுட்கம்ஸ். திஸ் இஸ் கால்ட் ப்ராபபிலிட்டி. ஸோ ப்ராபபிலிட்டியை நிறைய யூனிட்டில் மென்ஷன் பண்ணலாம். ஜஸ்ட் ஃப்ராக்ஷன் மட்டும்தான் அப்படின்றது கிடையாது. யூ கேன் ஆல்சோ மென்ஷன் இன் பர்சன்டேஜ் ஆல்சோ. ஓகே. ஸோ இப்போது ஒரு சீட்டு கட்டில் 52 கார்டு இருக்குன்னா 1/52 வருதுன்னா இது எப்படி பர்சன்டேஜில் ரெப்ரசென்ட் பண்ண முடியும்? ஸோ வி யூஸ் சம்டைம்ஸ் ஆஸ் எ ஃப்ராக்ஷன், வி யூஸ் சம்டைம்ஸ் ஆஸ் எ பர்சன்டேஜ். ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். சம்டைம்ஸ் வி யூஸ் ஆஸ் எ டெசிமல், 0.1, 0.2. ஸோ இந்த மாதிரி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஓகே. நல்லா கவனிக்கணும். நீங்கள் நடக்கிற
நடக்கணும்னு நடக்கிற விஷயம் வந்து எத்தனை டைம் நடக்குதோ அத மேல போடணும். ஆக்சுவலா மொத்த ஈவென்ட் சேர்ந்து இருக்குல்ல. இப்போ இதுல வந்து எத்தனை ஈவென்ட் இருக்கு மொத்தமா? 1, 2, 3, 4, 5, 6 ஈவென்ட் இருக்கா? 6. டோட்டல் நம்பர் ஆஃப் ஆல் பாசிபிள் அவுட்கம்ஸ். 6 விஷயம் தான் நடக்கும். இப்போ உங்களுக்கு ஃபேவரபிள் அவுட்கம்ஸ்னா, நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றது என்ன அப்படின்னு கவனிச்சீங்கன்னா, ஈவன் நம்பர்ஸ் எனக்கு வரணும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். சரியா? அப்படி எக்ஸ்பெக்ட் பண்றேன்னா 1, 2, 3 இந்த 3 விஷயம் நடக்கலாம். ஸோ 3த்துல ஏதாச்சும் ஒண்ணு தான் நடக்கும். கரெக்ட்டா? அப்ப 3/6 அப்போ 1/2 தான் இதுக்கான ப்ராபபிலிட்டி. கரெக்ட்டா? ஸோ அதாவது மொத்த பாசிபிள் அவுட்கம்ஸ் அப்படின்றத கீழ போடணும். ஸோ மேலன்றது வந்து உங்களுக்கு என்ன ஃபேவரபிள் ஈவென்ட் நடக்கணும் அப்படின்னு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? ஈவன் நம்பர் நடக்கணும். கரெக்ட்டா? ஈவன் நம்பர் எத்தனை நடக்கும்? 2, 4, 6 அப்படின்றது 3மே ஈவன் நம்பர். கரெக்ட்டா தானே? ஸோ இத வந்து நீங்க ப்ராபபிலிட்டி அப்படின்ற ஃபார்முலால ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் அதாவது நீங்க என்ன விஷயம் நடக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றீங்களா? திஸ் இஸ் கால்ட் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ். அந்த விஷயம் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாம மொத்தமா எத்தனை டைம் நடக்கும்? இது வந்து 6மே நடந்து முடிஞ்சிருக்கும் கண்டிப்பா. அதுதான் 6. ஸோ அதனால 6 வந்து டோட்டல் பாசிபிள் அவுட்கம்ஸ். ரைட்? ரைட். ஸோ அடுத்த பாயிண்ட். ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கங்க. ப்ராபபிலிட்டி is always ranges is greater than or equal to 0 or less than or equal to 1. So this is always a probability. ஏன்னா 0ன்னு ஒரு ப்ராபபிலிட்டி வருதுன்னா அது வந்து இம்பாசிபிள் ஈவெண்ட் அப்படின்னு ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது. நான் எக்ஸாம்பிள் சொல்லவா? ஒரு டைஸை ரோல் பண்ணுறேன். அதில் 1, 2, 3, 4, 5, 6ன்னு இருக்கு. கரெக்டா? ஓகே. ஸோ வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் எ நம்பர் 7? இது லாஜிக் இருக்கா? இந்த 6 நம்பர்ல எப்படி 7ன்ற நம்பர் விழும்? இப்படி நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி 0 டிவைடட் பை மொத்தமா எத்தனை பாசிபிலிட்டி? 6. இதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன? 0. ஒரு விஷயம் இம்பாசிபிள் அப்படின்னா அதுக்கான ப்ராபபிலிட்டி 0. சரியா? ரைட். ஒரு விஷயம் 1 அப்படின்னா அதுக்கான ஆன்சர் வந்து சர்டைன். ஓகேவா? இப்போ ஒரு விஷயம் வந்து சர்டைன் அப்படின்றது வந்து நான் எப்படி சொல்றேன்னு கவனிங்க. இப்போ ஓகே. சீட்டு கட்டலாம் சொல்றப்ப சொன்னா நல்லாயிருக்கும். சும்மா எக்ஸாம்பிளுக்கு வேணா சொல்றேன். ஓகே, எக்ஸாம்பிள் கூட வேணாம். சர்டைன்னா வந்து அந்த விஷயம் கண்டிப்பா நடந்தே ஆகும். ஓகே. ஓகே. அதுக்கு முன்னாடி என்ன விஷயம் சொன்னேன்? த ப்ராபபிலிட்டி ஆஃப் சம் ஆஃப் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஆல் பாசிபிள் ஈவெண்ட் ஆஃப் எ சாம்பிள் ஸ்பேஸ் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு 1. கரெக்ட்டா? இப்போ எக்ஸாம்பிள் எப்படின்னா 1 நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன? 1/6. ஏன்னா 1 ஒரு டைம் தான் நடக்கும். 2 நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன? 1/6, 1/6, 1/6, 1/6, 1/6. Sum of all probabilities of a possible outcomes of a sample space is always equal to 1. கரெக்ட்டா? இது பாசிபிளா? இதுதான் கரெக்டான விஷயம். The sum of probability of all possible events of a sample space is always equal to 1. ஓகே. ஸோ இது வந்து இம்பாசிபிள் ஈவென்ட். இது வந்து தட் கேன் ஒன்லி ஹேப்பன். இது வந்து சர்டைன். ஸோ கண்டிப்பா இது வந்து நடந்தே தீரும். ஸோ இதை தவிர்த்து வேற ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது. ஸோ எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். வந்து மொத்தமாக சீட்டு கார்டில் 52 கார்டு இருக்குமா? அதில் 26 பிளாக் கார்டு இருக்கும், 26 ரெட் கார்டு இருக்கும். சரியா? இந்த ரெட் கார்டு பார்த்தீங்கன்னா டைமண்டும் ஹார்டினும். இப்போ ஒரு ஒரு ஈவென்ட் சொல்கிறான். என்னன்னா ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் பிக்கிங் எ ரெட் கார்டு ஃப்ரம் எ டைமண்ட்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறான்னு வச்சுப்போம். உங்களுக்கு என்ன தெரியுது? டைமண்ட்ஸ் ஆர்ட்ஸில் இருக்க எல்லா கார்டுமே என்னது? ரெட் கார்டு தான் அப்படின்னு தெரியுதா? கரெக்டாக தானே? அப்போது அங்கே இருக்க ஈவெண்ட் மொத்த பாசிபிள் அவுட்கம்ஸுமே என்னதான்? இப்போது ரெட் அண்ட் டைமண்ட் கார்ட்ஸ் மொத்தமாக எத்தனை இருக்குது? 26 இருக்குது. சரியா? ஸோ அந்த 26ல் ஒரு கார்டு பிக்கப் பண்ணிங்கன்னா அதுக்கான ப்ராபபிலிட்டி 1 தான் நடக்கும். எப்படி சொல்ல வரேன்னா ஒரே நிமிஷம். ஸோ ஒரு விஷயமா சொன்னேன். இப்போது ஒரு டெக் அவன் புதுசாக சொல்கிறான்னு வச்சுப்போம். இது வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள் சொல்கிறேன். உடனே வந்து ஒரு டெக்கில் எப்படி 26 கார்டு தான் இருக்குன்னு கேட்காதீங்க. ஸோ ஒரு டெக் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க. அதில் 26 கார்டு தான் இருக்குது. அதில் என்னென்ன கார்டு இருக்குன்னா டைமண்ட் கார்டும் ஹார்டின் கார்டும் இருக்குது. ப்ராபபிலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் பிக்கிங் எ ரெட் கார்டு ஃப்ரம் எ டெக் ஆஃப் டைமண்ட் ஆர் ஹார்டின்ஸ் அப்படின்னா மொத்தமாக 26 கார்டு இருக்கா? இதில் ரெட் கார்டு எத்தனை இருக்குது? 26 கார்டு இருக்கா? அப்போ இதுக்கான ப்ராபபிலிட்டி 1. ஸோ இது சர்டைன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ புரியாத மாதிரி இருக்கும். நான் இந்த கார்ட்ஸ் வந்து தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஒரு பெரிய டாபிக். ஓகே. ஸோ ஒரு விஷயமே நடக்காது, அந்த இடத்துல ப்ராபபிலிட்டியே இல்லை. இப்போ இன்னொரு விஷயம் எக்ஸாம்பிள் சொன்னோன்னா ஒரு பேக் இருக்குது. சரியா? அந்த பேக்கில் வந்து வெறும் ப்ளூ மார்பிள்ஸ் மட்டும் தான் இருக்குன்னு வச்சுப்போம். ஓகே.
இப்போ கொஸ்டின் வந்து வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப், நல்லா கவனிக்கணும், ஒரு பேக்கில் ப்ளூ மார்பிள்ஸ் மட்டும்தான் இருக்குது. வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் பிக்கிங் எ ரெட் பால் அப்படின்னு கொடுத்தா, ப்ளூ பால் எத்தனை இருக்குது, 5 இருக்குன்னு வச்சுப்போம். ரெட் பால் எத்தனை இருக்குது, 0. மொத்தமாக அந்த பேக்கில் 5 ப்ளூ பால் மட்டும் தான் இருக்குது. மொத்தமாக பால்ஸ் எவ்வளோ, 5. இதுக்கான பாசிபிலிட்டி என்ன, 0. ஸோ ஒரு இம்பாசிபிள் ஈவெண்ட்டுக்கான ப்ராபபிலிட்டி வந்து ஆல்வேஸ் 0. ஒரு சர்டைனான ஈவெண்ட்டுக்கான ப்ராபபிலிட்டி ஆல்வேஸ் 1, ரைட்? ஸோ இந்த விஷயம் புரிஞ்சிருக்கணும். ஸோ இட் ரேஞ்சஸ் ஃப்ரம் 0 ஆர் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 1. நல்லா ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க. இப்போ 7/4ன்னு ஒரு ப்ராபபிலிட்டி ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்னா இது வருமா, வராது. ஸோ த ப்ராபபிலிட்டி நெவர் கிராசஸ் 1. த ப்ராபபிலிட்டி நெவர் ரீச்சஸ் நெகட்டிவ் வேல்யூ, ரைட்? ஸோ ப்ராபபிலிட்டி நெகட்டிவ் வேல்யூன்னு இருக்காது, மோர் தென் 1 கண்டிப்பாக இருக்காது. ஸோ இந்த 2 விஷயமே நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா த ப்ராபபிலிட்டி வேல்யூ இஸ் ராங், ரைட்? ரைட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட். ஸோ இது வரைக்கும் இதெல்லாம் பேசிக் தான். ஸோ இது வரைக்கும் புரிஞ்சுக்கணும், ப்ராபபிலிட்டி 0 அதெல்லாம். ஸோ ஓகே, எக்ஸாம்ஸில் யூஸ்வலாக என்ன கேட்பாங்க அப்படின்னு கவனிச்சிங்கன்னா, ஸோ அதுக்கு முன்னாடி ட்ரெண்ட்லாம் இருந்துச்சு. நீங்கள் என்னென்ன விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கவனிங்க. டைஸ். ஸோ டைஸை பற்றி சம்டைம்ஸ் வந்து கொஸ்டின் கேட்கலாம். ஒரு சிங்கிள் டைஸ் எப்படி, டபுள் டைஸ் இல்லையா, எல்லாத்தையுமே நான் வந்து சொல்கிறேன். ஸோ அடுத்து வந்து சிங்கிள் டைஸ் முடிஞ்சா, ஸோ அடுத்து வந்து காயின்ஸ். ஸோ இது வந்து மேபி கொஷின்ஸில் வந்து கேட்காம ரேர் தான், பட் இது வந்து நல்ல லாஜிக்கலான நீங்கள் விஷயத்து நிறைய கற்றுக்கலாம். ஸோ லாஜிக் வந்து எல்லாத்துக்குமே ஒன்று தான், ஓகேவா? ஸோ அதை வந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வந்து பால்ஸ். ஸோ இது மட்டும் தான் மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து எல்லா எக்ஸாம்ஸ்லையும் கேட்குறது. ஸோ கொஷின்ஸே வந்து பால்ஸ் வச்சு தான் கேட்பாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்கான ஒரு டாபிக். ஸோ ப்ராபபிலிட்டி அப்படின்னா பால்ஸ் தான். நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன், இவ்வளோ நேரம் சொன்னதுக்கப்புறம் சொல்கிறேன். ப்ராபபிலிட்டி ஏன் நீங்கள் அவாய்ட் பண்ணக்கூடாது அப்படின்னா, நீங்கள் நினைக்கலாம் நான் பார்க்குற டெஸ்ட்லாம் இது கேட்கவே மாட்டாங்க, அப்போ இது வேஸ்ட்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு. நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். லாஸ்ட் இயர் நடந்த IBPS PO மெயின்ஸில் 2 மார்க்கில் இது ஒரு டிஏ கேட்டாங்களா? கேட்டாங்க. 2024 நடந்த IBPS கிளர்க் மெயின்ஸில் ஒரு டிஏ கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? ப்ராபபிலிட்டி கேட்டாங்க. இப்போ நடந்த SBI PO மெயின்ஸில் ஒரு 2 மார்க்கில் ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, ப்ராபபிலிட்டி கேட்டாங்களா? அப்போ ஏன் இந்த டாபிக் படிக்கவே மாட்டீங்க? அப்போ இந்த டாபிக் கேட்குறாங்க தானே, நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா மினிமம் கேஸில் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் எல்லா எக்ஸாம்ஸ்லேயும் கேட்டு தான் இருக்காங்க மோஸ்ட் ஆஃப் த கண்டிஷனில். நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணுறீங்க, அது கரெக்டாக? ஸோ தெரிஞ்சுட்டு என்னால் போட முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணுறது சரி. இது என்ன டாபிக்னே தெரியாது, என்ன மேட்ச்னே தெரியாமல் அப்படியே ஸ்கிப்னு கொடுத்தா அது கரெக்டாக கிடையாது. ஸோ அதனால் தெரிஞ்சுக்குங்க, அப்புறம் தெரியலாம் ஸ்கிப் பண்ணுங்கள், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. தெரிஞ்சுட்டு எல்லாமே நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன், அப்பயும் ஒரு கொஸ்டின் கஷ்டமாக கேட்டிருக்கேன்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணலாம், அதுலேயும் தப்பு இருக்கா? இல்லை. அடுத்து வந்து சம்டைம்ஸ் வந்து டீம் பேஸ் பண்ணி கேட்பாங்க. ஸோ எப்படி சொல்கிறதுனா, மேல் ஃபீமேல் இருப்பாங்க. ஸோ இதுலேருந்து கொஞ்சம் பேர் செலக்ட் பண்ணுங்க, இதுலேருந்து கொஞ்சம் பேர் செலக்ட் பண்ணுங்க சொல்லிட்டு இந்த கான்செப்ட் வரும். அதுக்கடுத்து வந்து டெக் ஆஃப் கார்ட்ஸ். ஸோ டெக் ஆஃப் கார்ட்ஸ் வந்து ஆக்சுவலாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க. இந்த கொஷின்லாம் ரேர் தான், பட் தீஸ் ஆர் த பேசிக்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி. ஸோ இதை வச்சா நம்ம என்ன பண்ணியிருப்போம், சின்ன வயசில் ஸ்கூல்ஸில் படிச்சிருப்போம். என்னது, டைஸு, காயின்ஸு, டெக் ஆஃப் கார்ட்ஸ் வச்சு தான். ஓகே. ஸோ அடுத்து வந்து நான் ஒரு விஷயத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ராபபிலிட்டிக்கான ஃபார்முலா சொன்னேன்னா, ஓகே. இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்க, ப்ராபபிலிட்டி ஆஃப் அன் ஈவெண்ட். நான் இது எக்ஸாம்பிள் வந்து டைஸ் வச்சே சொல்கிறேன், இது எல்லாத்துக்குமே பொருந்தும், ரொம்ப தெளிவாக கவனிங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் அண்ட் ஃபேவரபிள் அவுட்கம் ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் அண்ட் அன்ஃபேவரபிள் அவுட்கம் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு 1. நீங்கள் ஒரு விஷயம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களே, ரைட்டு, அதை தவிர்த்து மிச்சம் இருக்கிறத கூட்டினா அது என்னவா இருக்கும்? கண்டிப்பாக டோட்டல் ப்ராபபிலிட்டி 1 இருக்கும். எக்ஸாம்பிள், லெட்ஸ் கோ. ஸோ டைஸ் வந்து ரோல் பண்ணால் 1 2 3 4 5 6ன்னு கிடைக்குமா? இது வந்து சிங்கிள் டைம்ஸ், ஒரு சிங்கிள் டைஸ் ரோல் பண்ணால் தான் இது கிடைக்கும், ஓகே? ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். இது எப்படி 6ன்னு நீ சொல்கிற அப்படின்னா, 6 பவர் n, n இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் டைஸ் ரோல்டு அப்படின்றது அர்த்தம். ஒரு டைஸை ரோல் பண்ணிங்கன்னா ஒரு டைஸ்னுடைய பக்கம் வந்து 6 பக்கம் இருக்கும், கரெக்டாக? ஸோ மேலே வந்து 1 இருக்கும், இந்த சைடு வந்து 2 இருக்கும். சும்மா சொல்கிறேன், 1 எந்த சைடு இருக்குன்னு கேட்காதீங்க. ஸோ இந்த சைடு வந்து 3 இருக்கும், இந்த சைடு வந்து 4 இருக்கும், இங்கே வந்து 5 இருக்கும், கீழே வந்து 6 இருக்கும். ஸோ மொத்தமாக 6 சைடு இருக்குமா? ஸோ இப்போது ஒரு டைஸை நான் ரோல் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 1 2 3 4 5 6 கிடைக்கும். அதுவே நான் 2 டைஸை ரோல் பண்ணுறேன்னா எனக்கு 6 ஸ்கொயர், அப்போ மொத்தமாக 36 பாசிபிள் அவுட்கம்ஸ் ஆனது கிடைக்கும். இது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1,1 1,2. அதுக்கான மீனிங் என்னன்னா, ஃபர்ஸ்ட் டைஸ்லேயும் 1, செகண்ட் டைஸ்லேயும் 1, 2 டைஸ் உருட்டுறோமா? ஸோ ஃபர்ஸ்ட்லேயே 1, செகண்ட்லேயும் 1, இதில் ஃபர்ஸ்ட்டில் 1, செகண்டில் 2. ஸோ ஃபர்ஸ்ட்டில் 1, செகண்டில் 3, இது போயிட்டே இருக்கும். இட் கோஸ் அப் டு 6,6, 6,1, 6,2, 6,3 போயிட்டே இருக்குமா? ஸோ இப்போது இந்த ரோல் 6, இந்த ரோல் 6, மொத்தமாக 6 × 6 36 டோட்டல் பாசிபிள் அவுட்கம்ஸ் ஆனது இதில் கிடைக்கும். சரியா? ஓகே. எதுக்கு இதெல்லாம் சொன்னேன் அப்படின்னா, ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்.
ஸோ இப்போ வந்து இந்த கதைக்கே வரும். ஸோ சிம்பிளா நம்ம பேசணும். ப்ராபபிலிட்டி ஆஃப் அன் ஈவென்ட் ஐ மீன் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் ப்ளஸ் ஃபேவரபிள் இல்லாம இருக்கிற ஈவெண்ட்ஸையும் நீங்க கூட்டுனீங்க, அதனுடைய ப்ராபபிலிட்டியும் கூட்டுனீங்க அப்படின்னா, டோட்டல் என்னவா தான் இருக்கும் எப்பவுமே? 1 தான் இருக்கும். இதுக்கு நான் ஒரு லாஜிக்கா ஒரு விஷயத்த பேசுறேன். ப்ராபபிலிட்டி ஆஃப் அதாவது நம்மளுக்கான ஃபேவரபிள் இதுதானே? ப்ராபபிலிட்டி ஆஃப் பிக்கிங் அண்ட் ஈவன் நம்பர். சரியா? அண்ட் ஈவன் நம்பர்னா ஒரு ஈவன் நம்பர். எத்தனை ஈவன் நம்பர் இருக்கு மொத்தமா? 3 ஈவன் நம்பர் இருக்கு. கரெக்ட்டா? ஸோ 3C1 டிவைடட் பை 6C1. கரெக்ட்டா? ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். நான் இது தனியா லாஸ்ட்டா சொல்றேன். அதாவது என்சிஆர் அப்படிக்கான நெறைய ஒரு அதாவது இது எப்படிலாம் டேலி பண்ணணும் எல்லா விஷயமுமே நான் சொல்றேன். லாஜிக் என்னன்னா, 3 பொருட்களில் நான் ஒரு பொருள சூஸ் பண்றேன். அதாவது சூசிங் ஆர் திங்ஸ் அவுட் ஆஃப் என் திங்ஸ். இதுதான் இதுக்கான அர்த்தம் தம்பி. அதாவது மொத்தம் இத்தன திங்ஸ் இருக்கு. இதுல நான் எத்தன திங்ஸ சூஸ் பண்றேன்? 3 ஈவன் நம்பர் இருக்கு. அதில நான் ஒரு ஈவன் நம்பர சூஸ் பண்ணணும். சரியா? ஸோ 3C1. இதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் லாஸ்ட்டா குடுக்குறேன். நான் இந்த இடத்துல குடுக்கல. ஸோ 6C1 அப்போ 1/2ன்னு வருமா? ஸோ த ப்ராபபிலிட்டி ஆஃப் த ஃபேவரபிள் ஈவென்ட் இஸ் 1/2 ரைட்? பிளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் A dash is equal to 1. இத நான் சொல்லியிருக்கேன். தேர்ஃபோர் த ப்ராபபிலிட்டி ஆஃப் A dash is equal to 1/2. இது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கவனிங்களேன். இங்க நான் சொல்றதுக்கான எதிர்மாறான ஈவென்ட் தான் என்னது இது? A dash. சரியா? the probability of picking an even நம்பருக்கு பதிலா the probability of picking an odd நம்பரை கண்டுபிடிச்சா அது என்னப்பா? அதுக்கான உல்டாவா? கரெக்டா? நீங்க என்ன பண்ணலாம்? probability of A is equal to 1 minus probability of A dash. சரியா நான் பேசுறது? இந்த A dash அந்த பக்கம் போதுமா? ஒரு ஆட் நம்பரை திரும்ப வந்து புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்றேன். இதுக்கு வந்து இப்படியே போட்டு போயிடலாமே அப்படிலாம் நான் சொல்றேன். ஜென்ரலா எந்த இடத்துல யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ராபபிலிட்டி ஆஃப் பிக்கிங் அண்ட் ஆட் நம்பர். இதில் எத்தனை ஆட் நம்பர் இருக்கு? 1, 2, 3. 1/2 1 minus 1/2 எவ்வளோ? இஸ் ஈக்குவல் டு 1/2. இது என்னது? ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவன் நம்பர். ரைட்டா? புரியுதா நான் சொல்றது? அதாவது ஒரு விஷயம் நடக்கக்கூடாதுன்னு நீங்க கண்டுபிடிச்சு அதை 1லேருந்து மைனஸ் பண்ற ப்ராபபிலிட்டி, நீங்க நடக்கணும்னு நினைக்கிற விஷயத்த கண்டுபிடிக்கிற மாதிரி. இப்போ அண்ட் ஈவன் நம்பர்னு சொல்லிட்டு இங்க நாட் அண்ட் ஈவன் நம்பர்னு சொன்னாலும் ஒன்று தான், ஆட் நம்பர்னு சொன்னாலும் ஒன்று தான். ஏன்னா இது ரெண்டுத்துக்குமே என்னது இது? கான்ட்ராடிக்டான விஷயம். இப்போ எப்படின்னா எப்படி நெகட்டிவ்க்கு பாசிட்டிவ் வந்து கான்ட்ராடிக்டோ அந்த மாதிரி ஆடுக்கு ஈவன் வந்து என்னது? கான்ட்ராடிக்ட். ஸோ அப்போ அதுக்கு எதிர்மாறான விஷயத்தை நம்ம கண்டுபிடிச்சோம்னா அது A dash. ஸோ 1 minus ப்ராபபிலிட்டி ஆஃப் A dash போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ப்ராபபிலிட்டி வந்து கிடைக்கும். கரெக்டா? ஓகே. ஸோ ஒரு சில எக்ஸாம்பிள்ஸில் நம்ம பேசுவோமா? ஓகே. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் ரோலிங் எ டைஸ். ஒரு டைஸை ரோல் பண்ணால் என்ன நம்பர்ஸ்லாம் கிடைக்கும்? 1, 2, 3, 4, 5, 6 ரைட்? ரைட். இப்போது இதில் என்ன சொல்கிறேன்னா, இன்னொரு விஷயம் நான் ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டேன். இது எப்படி நான் வேர்ட்ஸில் சொல்லணும்னா, த ப்ராபபிலிட்டி கேன் நெவர் பி கிரேட்டர் தென் 1 அண்ட் நெவர் பி லெஸ் தென் 0. ஸோ இந்த விஷயத்தை புரிஞ்சிருக்கும். ஸோ 0க்கு அல்லது மேற்பட்டது 1 அல்ல அதுக்கு குறைவானது தான் ப்ராபபிலிட்டியாக இருக்கும். கரெக்டாக? ஓகே. ஸோ இந்த இடத்துல நம்ம அண்டு ஆறுன்ற வார்த்தையை ப்ராபபிலிட்டியில் யூஸ் பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ இது எல்லா இடத்துலையும் வார்த்தை வரும். இந்த வார்த்தைக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்குது. அண்டுனா வந்து மல்டிப்ளிகேஷன், ஆறுனா ப்ளஸ்ன்னு தெரியும். பட் நம்ம ஸ்கூல் டேஸில் யூனியன் இன்டர்செக்ஷன் ஒரு கதை பற்றிருப்போம். கரெக்டாக? அதை வச்சு நான் இங்கே பேச போகிறேன். ஓகே. ஓகே. நல்லா கவனிங்க. ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்ன அது புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஈவன் நம்பர் வந்து 2, 4, 6. ஸோ இதுக்கான ப்ராபபிலிட்டி 1/2னா நீங்கள் ஏன் ஆட் நம்பருக்கான ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சி அதை 1 minus 1/2 மைனஸ் பண்ணாலும் இது தானே வரும்னு நான் சொன்னேன். ஸோ இது புரிஞ்சிருக்கும். ஓகே. ஓகே. ஸோ இப்போ வந்து யூனியன் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிப்போம். இப்போ என்னன்னா find the probability of getting a even number or number greater than 3 இப்படின்னு ஒரு ப்ராபபிலிட்டி சொல்றாங்கன்னு வச்சுப்போம். நல்லா கவனிக்கணும். இங்க 6 இருக்கு. அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே. the probability of getting an even number என்னப்பா? 2, 4, 6 இது எல்லாமே ஈவன் நம்பரா? கரெக்ட் தானே? ஓகே. ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் a number more than 3, 4, 5, 6 கரெக்டா? கரெக்ட் தானே? கரெக்ட். இந்த இடத்துல 6ன்னு சொல்றாங்கன்னா அதுக்கான கான்செப்ட் யூனியன் அப்படின்னு அர்த்தம். அதாவது 6னா யூனியன், அண்டுனா இன்டர்செக்ஷன்.
இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா தெளிவாக கவனிங்க. இதில் காமனாக இருக்க டேர்மை ரிப்பீட் பண்ணக்கூடாது. ஒரு டைம் தான் எடுத்துக்கணும். ஸோ இந்த 4 6 அடிச்சிட்டிங்கன்னா 2, 4, 5, 6 சரியா? கரெக்டாக தானே? புரியுதா நான் சொல்கிறது? அதாவது போத் இங்கே வந்து என்ன சொல்லியிருக்கேன்னா ஆர்னு சொல்லியிருக்கேன். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஈவன் நம்பர் ஆர் நம்பர் கிரேட்டர் தென் 3. ஸோ இப்படி ரெண்டுத்த சொல்கிறேன்னா ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்க டைம் நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. இதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன? 4/6. ஏன்னா மொத்த பாசிபிள் 6. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற பாசிபிள் 4/6. கரெக்டா? கரெக்டு தானே? கரெக்ட். ஓகே. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகக்கூடாது? ரிப்பீட் ஆகக்கூடாது. ஓகே. இப்போது இதுவே வந்து இங்கே அண்டுன்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுப்போம். இப்போ எப்படி யோசிக்கணும் அப்படின்னு கவனிங்க. The probability of getting a even number and a number greater than 3. நல்லா கவனிக்கணும். getting a even numberக்கான பாசிபிலிட்டி என்ன? 2, 4, 6. probability of getting a greater than 3 என்ன? 4, 5, 6. and it means intersection. அதாவது இது ரெண்டுத்துலேயும் காமனாக உள்ள டேர்மை மட்டும்தான் எடுத்துக்கணும் அப்படின்றது அண்டுக்கான மீனிங். அதாவது இது எப்படி படிக்கணும்னா ஒரு நம்பரானது ஈவன் நம்பராகவும் இருக்க வேண்டும், அது 3க்கும் மேற்பட்டதாகவும் இருக்க வேண்டும் அப்படின்றது இதுக்கான மீனிங். அதாவது ஈவன் நம்பராகவும் இருக்கலாம் அல்லது 3 விட அதிகமாகவும் இருக்கலாம்னு சொல்கிறது ஆர். ஸோ கூட்டிக்கிறோம். அது ஈவன் நம்பராகவும் இருக்கணும், அது 3 விட அதிகமாகவும் இருக்கணும் அப்படின்னா அது என்னது? 4, 6 மட்டும்தான். கரெக்டாக? இது ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்க டேர்ம் தான் என்னது? அண்டுன்னு சொல்லுவோம். ஸோ இதான் என்னது? இன்டர்செக்ஷன். ஸோ இதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன? 2/6 therefore 1/3. ரைட்? ஸோ இது வந்து என்னது? தெளிவாக புரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து அண்டு கண்டிஷன். அண்டுனா இன்டர்செக்ஷன், ஆர்னா யூனியன். ஸோ கொஷின்ஸில் வந்து வேறு மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை வந்து புரிஞ்சுக்குங்க. ஓகே. ஸோ அண்டுனா அதுவும் நடக்கணும், இதுவும் நடக்கணும் அப்படின்னா மல்டிப்ளை சிம்பிளை மீன் பண்ணும். ஆர் வந்து ப்ளஸ் சிம்பிளை மீன் பண்ணும். ஓகே. ஓகே. ஸோ இதுக்கு முன்னாடி ஆர் வச்சும் சொன்னேன், அண்டு வச்சும் சொன்னேன். ஓகே. ஸோ ஓகே. ஸோ இது எல்லாத்தையும் விட்டுருவோம். ஸோ அகைன் டைஸ் உங்களுக்கு புரியணும்ல. ஸோ எடுத்தவொடனே டேரெக்டாக கொஷின்ஸ்லாம் போனால் சும்மா மொட்டையாக இருக்கும். ஸோ 3, 4, 5, 6 இதான ஒரு டைஸ் ரோல் பண்ணுறது. ஓகே. இதில் ப்ரைம் நம்பர் நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன? ஏன் ப்ரைம் நம்பர்? இதை வந்து புரிஞ்சுக்கணும். ஒரு ப்ரைம் நம்பர் தான் நான் சூஸ் பண்ண போகிறேன். 1, 2, 3. ஸோ 3/6. ஏன்னா 3 ப்ரைம் நம்பர் இருக்குது. டோட்டல் பாசிபிள் அவுட்கம்ஸ் 6. ரைட்டா? ஸோ 6 நம்பர் இருக்கா? அதனால் 3/6. ஈவன் ஆர் ஏ ப்ரைம் நம்பர் அப்படின்னா ஈவன் நம்பர் என்னது? 2, 4, 6. ப்ரைம் நம்பர் என்னது? 2, 3, 5. சரியா? இது ரெண்டுத்துலேயும் ரெண்டுமே ரிப்பீட் ஆச்சுன்னா ஒன்றுத்தை விட்டுறணும். இப்போ எத்தனை நம்பர் இருக்குது? 5 நம்பர் இருக்கா? ஸோ 5/6. ரைட்? இப்போது நல்லா கவனிக்கணும். ஓகே. நெய்தர் ஈவன் நார் ப்ரைம். 1 - இதனுடைய ப்ராபபிலிட்டியை மைனஸ் பண்ணால் உங்களுக்கு இதனுடைய ப்ராபபிலிட்டி கிடைக்குமா கிடைக்காதா? ஒரு நம்பர் ஆருக்குள்ள ப்ரைமும் இருக்கக்கூடாது, ஈவன் நம்பரும் இருக்கக்கூடாது. அப்போ அதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்ன? 1 மட்டும்தான். ஸோ 1 - 1/6 என்ன? ஆன்சர் 5/6. புரிஞ்சா நான் சொல்ல வர லாஜிக்? புரியுதா இல்லையா? நெய்தர் ஈவன்னா ஈவன் என்ன? 2, 4, 6. நார் ப்ரைம்னா 2, 3, 5. ஒரு 2 டைம் காமனாக இருக்கா? அப்போ அந்த 5 நம்பரும் வரக்கூடாது அப்படின்றதுக்கான பாசிபிலிட்டி கண்டுபிடிச்சிங்கன்னா 1/6. அதை கழிச்சா 5/6. இப்போ ப்ரைம் நம்பர் கேட்டிருக்காங்களா? ஸோ ஓகே. 1 - நாட் ஏ ப்ரைம் நம்பர். நாட் ஏ ப்ரைம் நம்பர் கண்டுபிடிச்சா அதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் நாட் ஏ ப்ரைம் நம்பர் 1, 4, 6. எத்தனை? 1/2. ஸோ 1 - 1/2 என்ன? 1/2. ரைட்? ஸோ ஒரு விஷயத்தை நடக்கணும், probability of A plus probability of A dash is always is equal to 1. ரைட்? ஸோ இந்த விஷயத்தை மைண்டில் வச்சுக்குங்க. ஸோ இது புரிஞ்சிருக்கும். ஓகே. ஓகே. இப்போ அடுத்து ஸோ இந்த ஈவெண்ட்ஸ்லேயே ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் சொல்லிடுறேன். அப்போ வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. ஸோ இப்படி வந்து ஒரு டைஸில் வந்து நடக்குதுன்னு வச்சுப்போம். ஓகே. ஸோ எய்தர் probability of picking a number which is either odd or 2 அப்படின்னு கொடுத்துருக்கான்னு வச்சுப்போம். ஆட் எவ்வளோ? 1. அந்த ஆடில் 1, 3, 5. ஸோ 2னா இங்கே தனியாக வருதா? 6 தானே கொடுத்துருக்கான். ஆட் பண்ணு 4/6. ரைட்டா? புரிஞ்சா? ரைட். ஏன்னா இது டிஃப்ரெண்ட்டான டேர்ம் வந்துச்சுன்னா ஒரு டைம் நெக்லெக்ட் பண்ண சொன்னேன். பட் ரெண்டுமே டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ் தானே. நீங்கள் என்ன பண்ணலாம்? அப்படியே எத்தனை டேர்ம் இருக்குன்றதை கூட்டி போட்டுக்கலாம். ரைட்? ரைட். இப்போ ஈவன் த ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் பிக்கிங் அ ஈவன் நம்பர் அண்ட் எ ப்ரைம் நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்கான்னு வச்சுப்போம்.
அண்டுன்னு சொல்லியிருக்கான். நான் என்ன பண்ணக்கூடாது? ஈவன் நம்பர் என்ன? 2, 4, 6. ப்ரைம் நம்பர் என்ன? 2, 3, 5. ஆட் பண்ணி 5/6ன்னு போட்டுறக்கூடாது. தப்பு. ஏன்னா அண்டுன்னு கொடுத்துருக்காங்கல்ல, அதாவது ஒரு நம்பரானது ஈவன் நம்பராகவும் இருக்க வேண்டும், ப்ரைம் நம்பராகவும் இருக்க வேண்டும். அப்படின்னா அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் என்ன? 2 மட்டும் தான் ஆன்சர். 1/6. ஐ திங்க் யூ கெட் மை பாயிண்ட். ரைட்? ரைட். புரிஞ்சா? நான் என்ன சொல்லியிருக்கேன் தெளிவா? அண்டுன்னு சொல்லியிருக்கேன். ஆறுனா மட்டும் தான் என்ன பண்ணணும்? அப்படியே கூட்டி போடணும். அண்டுனா என்ன பண்ணணும்? ரெண்டுத்துலேயும் பொதுவானது என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இது வந்து இன்டர்செக்ஷன், இது யூனியன். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் புரிஞ்சுக்குங்க. ஸோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். கஷ்டமாக மீன்ஸ் என்னென்னமோ சொல்கிறான் அப்படின்ற மாதிரி இருக்கும், பட் புரியும். ஓகே ஓகே. இஃப் நெக்ஸ்ட் கண்டிஷன் மூவ் பண்ணுறோம். இஃப் வி ரோல் எ டைஸ் 2 times அப்படின்னு வச்சுப்போம். வாட் ஆர் த பாசிபிள் அவுட்கம்ஸ்? 1,1, 1,2, 1,3, 1,4. இது கொஞ்சம் ஓட்டிக்குங்க, நான் எழுதிக்கிறேன். இதெல்லாம் எழுதாம கூட போடலாம், பட் மைண்டில் ஞாபகம் வச்சுட்டு இருந்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து மிஸ்டேக்ஸ் நடக்கும். ஸோ பெட்டர் இந்த மாதிரி கொஷின் கேட்குறாங்கன்னா எழுதிடுறது பெட்டர். ஓகே ஓகே. ஸோ இது வந்து என்ன கொஷின் கேட்குறாங்கன்றது கவனிங்க. நான் தான் ஃப்ரேம் பண்ணுறேன், நானே சும்மா ஃப்ரேம் பண்ணுறேன். ஓகே. ஃபைண்ட் எ சரி வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி? வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் எ சம் ஆஃப் 6 அப்படின்னு கொடுத்துருக்கான்னு வச்சுப்போம். சரி, கெட்டிங் 6 ஆஸ் எ ப்ராடக்ட் அப்படின்னு வச்சுப்போம். சம்னா நிறைய வரும். ஸோ கெட்டிங் எ 6 ஆஸ் எ ப்ராடக்ட் ஆஃப் 2 பாசிபிள் அவுட்கம்ஸ். அதாவது 2 அவுட்கம் வந்திருக்கா. இந்த 2 அவுட்கம்ஸை பெருக்குனா உங்களுக்கு 6ன்னு வரணும். அதாவது மல்டிப்ளை பண்ணால் 6ன்னு வரணும். அது எத்தனைன்னு கண்டுபிடிக்கணும். 1 6 ஆர் 6ஆ? 2 3 ஆர் 6ஆ? 3 2 ஆர் 6ஆ? 6 1 ஆர் 6. ரைட்? கரெக்டாக என்ன சொல்கிறது? ரைட்டா? ஸோ எத்தனை வந்திருக்கு? கீழே என்ன பண்ணணும்? 36ன்னு போடணும். ஏன்னா டோட்டல் அவுட்கம்ஸ் 36. இது வரைக்கும் 6ன்னு போட்டிருந்தோமா, பட் இங்கே 6 போடக்கூடாது, 36. ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் எவ்வளோ? 4. ஸோ ப்ராபபிலிட்டி என்ன? 1/9. ரைட்? புரிஞ்சா நான் சொல்கிறது? அதாவது அவங்க சொல்கிற ஈவன் ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 6 ஆஸ் எ ப்ராடக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா, எந்த 2 நம்பரை பெருக்குனா உங்களுக்கு 6 கிடைக்குது அப்படின்னு நீங்கள் அந்த பாசிபிள் அவுட்கம்ஸை கவுண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து 4/36. தேர்ஃபோர் ஆன்சர் 1/9. ஸோ இது வந்து இப்படி இருக்குமா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் சம் என்னன்னா, கெட்டிங் எ சம் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3. அதாவது 2 அவுட்கம்ஸை பற்றி பேசுகிறாங்க. புரியுதா? ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் எ சம் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3. அதாவது அந்த 2 அவுட்கம்ஸை கூட்டினா 3 அல்லது அதுக்கு குறைவாக வர வேல்யூஸ் என்னென்ன அப்படின்னு கவனிச்சிங்கன்னா, இது ஒன்று வருமா? இது ஒன்று வருமா? இது ஒன்று வரும். வேறு எதுவும் வருமா? வராது. இது 3 டோட்டல், இது 3 டோட்டல், இது 2. இதை விட குறைவாக உங்களுக்கு வரவே வராது. ஸோ இது மட்டும் தான் பாசிபிள். ஸோ எத்தனை அவுட்கம்ஸ் கிடைக்குது? 3. ஸோ 3/36, தேர்ஃபோர் 1/12. புரிஞ்சா நான் பேசுகிற லாஜிக்லாம்? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. ஃபைண்ட் த இப்போ உல்டாவாக யோசிக்க பழகுறோமான்னு செக் பண்ணுவோம். ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் கெட்டிங் சம் as less than or equal to 10 அப்படின்னு கொடுத்துருக்கான்னு வச்சுப்போம். ரைட்டா? இப்போ எதெல்லாம் 10 கீழே வருது? ஸோ இது வருது, இது வருது, இது வருது, இது வருதுன்னு கூட்டாம ஏன் நீங்கள் 1 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 11 ஆர் 12 as a ப்ராடக்ட் சம் அப்படின்னு கண்டுபிடிக்கக்கூடாது? 10க்கு மேலே தெளிவாக கவனிக்கணும். அதிகபட்ச கூட்டல் 12, குறைஞ்சபட்ச கூட்டல் 2. இதை விட கம்மியான வேல்யூவும் கிடைக்காது, இதை விட அதிகமான வேல்யூவும் கிடைக்கூடாது.
நீங்க ஏன் இப்போ 10க்கு மேல 11, 12 டோட்டல் இருக்கலாம் தானே? இத கண்டுபிடிச்சுட்டு அதோடைய ப்ராபபிலிட்டிலேருந்து 1 கழிச்சீங்கன்னா, ஏன் உங்களுக்கு 10க்கு குறைவான சம் வர வேல்யூஸ்லாம் கிடைக்கும் தானே? நான் சொல்ற லாஜிக் புரியுதா? செக் பண்ணி பார்ப்போம். 11, 12 கிடைக்கக்கூடாது. 5/6, 6/5, 6,6 இந்த 3 மட்டும் தான் 10 அல்லதுக்கு குறைவா இல்லாம வரக்கூடிய சம்ஸ். ரைட்டா? ரைட். 1 மைனஸ் 3/36. ரைட்? ஆன்சர் 1/12னா 12 minus 1 11/36. ரைட்டா? புரிஞ்சா நான் சொல்றது? இது நீங்க என்ன பண்ணியிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து லெஸ் தென் 10 வந்து என்ன பண்ணியிருக்கோம்? 10 இல்லாம 11, 12 மைனஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நீங்க 10 கண்டுபிடிக்கணும்னு ஆங்கிள்ல போகணும்னு வச்சுப்போம். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ 10. இது வந்து ஆன்சர் இதான் நான் சொல்லிட்டேன். இது வந்து கரெக்டான்னு செக் பண்ணுவோம். என்ன ஆகும்? இந்த ரோ ஃபுல்லா வருமா? ஏன்னா அதிகபட்ச டோட்டல் 7 தான். அப்போ இது வரும் 8, இது 9 கரெக்ட்டா? இது வந்து 10. இந்த ரோ வரைக்கும் எல்லாமே வரும். ஸோ அப்போ 24 25, 26, 27, 28, 29 ரைட்? இது வராது. ஏன்னா இது 11. 29 ஆச்சா? 30, 31, 32, 33 இது 3 வராது. ஏன் 1 மைனஸ் இது வராது அப்படின்றத கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஆன்சர் இதுதானே வரும். இப்படி யோசிக்கலாம் தானே? நான் சொல்ற பாயிண்ட் புரியுதா? ரைட்? ரைட். ஸோ இப்படி யோசிக்கலாம். ஸோ இதான் என்ன சொல்லியிருக்கேன்? ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ டேஷ் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்றத சொல்லியிருக்கேன். ரைட்? ரைட். ஸோ இதில் வந்து இன்னொரு கொஸ்டின் வந்து ஃப்ரேம் பண்ணுவோம். ஸோ என்னன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் எ ட்ரிப்லெட் சாரி டப்லெட்னா 2 நம்பரும் சேமாக வர்றது. ஸோ ஃபஸ்ட்டில் 1 வந்துச்சுன்னா செகண்ட்லேயும் 1 வரணும். அப்படி எடுத்தனப்பா வரும். அப்படியே பார்த்தோன்னே கண்டுபிடிக்கணும். என்ன 1, 2, 3, 4, 5, 6 இது மட்டும் டபுளாக வரும். அப்போ 1/6. ஏன் 6/36ன்னு வரும். நான் அதை சால்வ் பண்ணி 1/6 அப்படின்றத சொல்கிறேன். ஓகே ஓகே. கெட்டிங் எ சம் ஆஃப் ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் எ சம் ஆஃப் 8 அப்படின்னு கொடுத்துருக்கான்னு வச்சுப்போம். 8 எங்கெங்கெல்லாம் வரும்? நம்மளுக்காக யோசிக்க தரணும். 1,6 மேக்ஸிமம் வராது. ஸோ இது வருமா? அப்படியே கிராஸில் போகும். நல்லா கவனிங்க. இங்கே வருமா? இங்கே வருமா? இங்கே வரும். இங்கே வரும். புரியுதா? 1, 2, 3, 4, 5 ரைட்? therefore 5/36. ஓகே ஓகே. என்ன பண்ணக்கூடாதுன்னா ஒரு ரோலையும் திரும்ப ஃபஸ்ட்லேருந்து யோசிக்கக்கூடாது. இப்போ இங்கே 8 வந்துச்சு, திரும்ப இந்த ரோலையே 8 வரும். அப்படியே இங்கே ஜம்ப் ஆகும். ஏன்னா இங்கே வந்து ஒரு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. புரியுதா? இங்கே ஒரு வேல்யூ குறையுது. ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? அப்போ இது சேம் பேலன்ஸ் ஆகும். புரியுதா நான் சொல்கிறது? ரொம்ப டீப்பெல்லாம் சொன்னால் கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. ஸோ அப்படியே கவுண்ட் பண்ணியே போட்டிங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ மேலே வந்து ஃபேவரபிள் அவுட்கம்ஸ், கீழே வந்து டோட்டல் அவுட்கம்ஸ். ரைட்? ரைட். ஸோ நெக்ஸ்ட் இது ஏன் இதுக்காகலாம் சொல்கிறேன்னா, ஸோ இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மேலே கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா போட தரணும். சிம்பிளாக வந்து கொஸ்டின் வந்து கேட்கணும். ஓகே. த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அட்லீஸ்ட் 11 சம் ஆஸ் அட்லீஸ்ட் 11 அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா குறைஞ்சபட்சம் 11. ஸோ ஃபஸ்ட்டு அட்லீஸ்ட்டுக்கும் அட்மோஸ்ட்டுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுங்க. ஜென்ரலாக சொல்கிறேன். இப்போ அட்லீஸ்ட் 1ன்னு சொல்கிறான்னு வச்சுப்போம். 1 அல்லது அதுக்கு மேற்பட்டது 2, 3 இங்கே ஒரு லிமிட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த லிமிட்டோட இங்கே நிறுத்திக்கணும். ரைட்? ஸோ 1லேருந்து லிமிட். ஸோ குறைஞ்சபட்ச மதிப்பானது 1. அதுக்கு மேற்பட்ட வேல்யூஸை நீங்கள் எதை வேணாலும் சூஸ் பண்ணலாம். அட்மோஸ்ட் 1 அப்படின்னா அதுக்கு என்ன மீனிங்னா திஸ் இஸ் த மேக்ஸிமம் வேல்யூ. ஸோ இதுக்கு மேலே சூஸ் பண்ணக்கூடாது. அதை விட குறைஞ்ச வேல்யூவை சூஸ் பண்ணலாம். இங்கே இதை விட குறைஞ்ச வேல்யூவை சூஸ் பண்ணக்கூடாது. இதை விட அதிகபட்ச வேல்யூவை சூஸ் பண்ணலாம். ஸோ 1, 2, 3, 4ன்னு போகலாம். ஸோ அதுக்கு லிமிட் இருந்துச்சுன்னா அந்த லிமிட்டில் ஸ்டாப் பண்ணிக்கணும். அட்மோஸ்ட்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணாங்கன்னா ஒரு நம்பரை யூஸ் பண்ணுறாங்களே அந்த நம்பர் தான் லிமிட். ஓகே ஓகே. அப்போ அதை விட குறைஞ்சபட்ச வேல்யூ என்னப்பா? 0. கரெக்டாக? ஸோ 0 அல்லது 1. ஓகே. இங்கே அட்லீஸ்ட் 1 குறைஞ்சபட்சம் 11னா அதிகபட்சமாக 2 டைஸில் எவ்வளோப்பா சம் வரும்? 12 தான் வரும். அப்போ இங்கே என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க? 11ம் 12யும் டோட்டல் வர ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா அட்லீஸ்ட் 11 தானே கொடுத்துருக்காங்க. ஸோ 11 கண்டிப்பாக வரும். அதுக்கு அடுத்த வேல்யூ என்ன? 12. புரியுது நான் எங்கே சொன்னேன்ல? இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். எங்கே ஒரு லிமிட் நிற்குதோ அந்த லிமிட்டில் நிறுத்திக்கணும். ஏன் நிற்கக்கூடாது. அப்படியே 13, 14 போகணும். இங்கே டோட்டல் பண்ணால் 13, 14 வருமா? வராது. இதை தானே பேசிகிட்டு இருக்காங்க. ஓகே. அப்போ 1, 2, 3 therefore 1 divided by 12. ஸோ 3 divided by 36னா 1 divided by 12ன்னு வரும். ஓகே ஓகே ஓகே. அவ்வளோதான். புரிஞ்சா? ஓகே. ஸோ இந்த கண்டிஷன் வந்து அவ்வளோதான். சரி, இன்னொரு கொஸ்டின் வந்து சும்மா ஆட் பண்ணுவோம். ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப்
இதெல்லாம் வந்து ஸ்கிப்லாம் பண்ணுவீங்க எனக்கு தெரியும். அது வந்து எனக்கு ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ப்ராபர்ட்டி பார்க்குறீங்கன்னா, கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். அதனால தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கேன். இல்ல நான் வந்து சிம்பிளா ஸ்கிப் பண்ணிட்டு போயிருவேன். இதெல்லாம் வந்து எதுக்கு உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் யோசிக்க கத்துக்கணும். ஃபைண்ட் த ப்ராபர்ட்டி ஆஃப் கெட்டிங் எ மல்டிபிள் ஆஃப் 2 ஆன் 1 டை. நல்லா கவனிங்க. 1 டை. அண்ட் மல்டிபிள் ஆஃப் 3 ஆன் அனதர் டை. நல்லா கவனிக்கணும். அதாவது 2 டை ரோல் பண்றோமா? பண்றோம். ஒரு டைல 2னோட மல்டிபிள் இருந்தா, இன்னொரு டைல 3னோட மல்டிபிள் இருக்கணும். இந்த இடத்துல என்ன யோசிக்க கூடாதுன்னா, ஃபர்ஸ்ட்ல தான் செகண்ட் மல்டிபிள் இருக்கணும். செகண்ட் வந்து தேர்ட் மல்டிபிள் இருக்கணும் அப்படின்றத பாயிண்ட் அவன் எங்கேனா சொன்னானா? சொல்லவே இல்ல. 1 இப்படி, 1 அப்படி. அது எங்க இருந்தாலும் சரி. அப்படின்னா, நம்ம ஆன்சர்ஸ யோசிப்போம் லாஜிக்கா. ஓகே. ஸோ, இதுல வந்து எதுவுமே வராது. ஏன்னா 2னோட மல்டிபிளும் இல்ல. இதுல 2னோட மல்டிபிள் இல்லவே இல்ல. அட்லீஸ்ட் ஒரு இடத்துலயாச்சும் 2னோட மல்டிபிள் இருக்கணுமா? இருக்கணும். 2, 3. ஸோ 2னோட மல்டிபிள் 3னோட மல்டிபிள். ரைட்டா? 2னோட மல்டிபிள் 3னோட மல்டிபிள். லாஜிக்கா? ரைட். 3னோட மல்டிபிள் 2னோட மல்டிபிள். இது உல்டாவா இருக்கு. பட் இது அப்ளிகபிள். ஏன்? ஏன்னா இது ஃபர்ஸ்ட் வரணும், செகண்ட் வரணும் அவன் ஏதாச்சும் சொன்னானா? சொல்லல. ஸோ 3னோட மல்டிபிள் 2னோட மல்டிபிள். 3னோட மல்டிபிள் 2னோட மல்டிபிள். ரைட்? ரைட். அடுத்து 3னோட மல்டிபிள் 2னோட மல்டிபிள். 3னோட மல்டிபிள் 2னோட மல்டிபிள். அடுத்து 3னோட மல்டிபிள் 2னோட மல்டிபிள் இதுல எதுவும் வருமா? வராது. ஸோ 3னோட மல்டிபிள் 2னோட மல்டிபிள். 3னோட மல்டிபிள் 2னோட மல்டிபிள். 3னோட மல்டிபிள் 2னோட மல்டிபிள். 3னோட மல்டிபிள் 2னோட மல்டிபிள். ரைட்? புரியுதா? இத 3ன்னு வச்சுக்கிட்டா 3 2 சார். இத 2ன்னு வச்சுக்கிட்டா 2 3 சார். கரெக்ட் தானே? மல்டிபிள் தானே? 1 2 3 4 5 6 7 ஒரு 4 11. ஆன்சர் 11/36. ரைட்? கரெக்ட்டா? இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ப்ராபபிலிட்டி ஆஃப் மல்டிபிள் ஆஃப் கெட்டிங் ஆன் 1 டை அண்ட் மல்டிபிள் ஆஃப் 3 ஆன் அனதர் டைன்னு குடுத்துருக்காங்க. நம்மாள் இங்க அண்ட் பார்த்துட்டு வேற ஒரு கதை சொல்லுவான். இங்க 2த்தையும் சேர்ந்த மாரி தானே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது எப்படி ஃபர்ஸ்ட் டேஸ்ல நடக்குது, செகண்ட் டேஸ்ல நடக்கும்? லாஜிக்கா பேசணும். கரெக்ட் தானே? புரியுதா நான் சொல்றது? ரைட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பேச போறது வந்து கார்ட்ஸ். ஸோ கார்ட்ஸ்ல என்னென்ன இருக்கும் அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ கார்ட்ஸ்ல வந்து ஒண்ணும் இல்ல. மொத்தமா வந்து 4 கேட்டகரி ஆஃப் கார்ட்ஸ் வந்து இருக்கு. என்னென்ன கேட்டகரிஸ் பார்த்தீங்கன்னா, மொத்தமா ஒரு சீட்டு கட்டுல 52 கார்டானது இருக்கும். இத மனப்பாடம்லாம் பண்ண தேவையில்ல. தெளிவா பார்த்தீங்கனாலே புரிஞ்சிரும். ஒரு டைப் வந்துன்னு பார்த்தீங்கன்னா டைமண்ட். ஸோ டைமண்ட் மாரிலாம் இருக்காது. ஸோ ஒண்ணு வந்து டைமண்ட். இன்னொன்னு வந்து ஹார்ட். ஸோ இது வந்து ஹார்ட்டு. இன்னொரு கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பேடுன்னு நெனைக்கிறேன். ஸோ ஸ்பேட். இன்னொன்னு வந்து கிளப். ஸோ இது வந்து 4 கட் ஆஃப் சீட் வந்து இருக்கும். ஐ மீன் 4 கேட்டகரியில வந்து சீட் இருக்கும். ஸோ இது வந்து எப்பவுமே ரெட் கலர் கார்ட்ஸா இருக்கும். ஓகே. ஸோ இதுக்கு கீழ ஒண்ணுத்துக்கு கீழயும் 13 கார்டானது இருக்கும். தெளிவா புரிஞ்சுக்குங்க. ஸோ டைமண்ட்ல 13 கார்டு. ஹார்டின்ல 13 கார்டு. ஸ்பேட்ல 13 கார்டு. கிளப்ல 13 கார்டு. 4 13 52 கார்டு மொத்தத்துல இருக்கும். ஜோக்கர் எங்கலாம் கேட்கக்கூடாது. ஜோக்கர்லாம் இந்த கட்ல வச்சிருக்க மாட்டாங்க. ஜோக்கர் புதுசா எடுத்து வந்து 53 கார்டுன்னு சேர்த்தீங்கன்னா, நம்ம ஆன்சர்ல ஜோக்கர் ஆக்கிடுவாங்க. ஸோ அந்த கதைலாம் கிடையாது. ரைட்? ரைட். ஸோ இது வந்து ரெட் கலர் கார்ட்ஸ். ஸோ ஆர்ட் வந்து ரெட் கலர்ல இருக்கும். ரெட் கலரான்னு தெரியல. இல்ல ப்ரவுன் கலர் அடிக்குதான்னு தெரியல. ஏதோ ஒரு கலரு. ஸோ டைமண்டும் வந்து ரெட் கலர்ல இருக்கும். ரைட்டா? ஓகே. ஸோ என்னென்ன கார்ட்ஸ் இருக்கும்? கிங், குயின், ஜாக், ஏஸ். ரைட்? கிங், குயின், ஜாக், ஏஸ். ரைட்டா? ரைட். இங்க பிளாக் கலர் கார்ட்ஸ் இருக்கும். ஆனா இங்க பிளாக் கலர் எழுத முடியாது. அதனால ஒயிட் கலர் எழுதுறேன். கிங், குயின், ஜாக், ஏஸ். இது ரெட் கலர் கார்ட்ஸ். இது ரெண்டும். சரியா? இது பிளாக் கலர் கார்ட்ஸ். ரைட்? ஒரு கிளாசிஃபிகேஷன் வருமா? Therefore, the total red cards is 26. Therefore, the total black color cards is 26. Right? Right. ஸோ இது வந்து ஒரு டைப் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். இதில் என்ன இருக்கும்? கிங்கு, குயினு, ஜாக்கு, ஏஸ் இருக்கும். ஓகே. லெட்ஸ் டாக் அபவுட் சம்திங் அபவுட் ஃபேஸ் கார்ட். ஃபேஸ் கார்ட்னா அதில் மூஞ்சி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கிங்கு, குயினு, ஜாக்கு இது வந்து ஃபேஸ் கார்ட். இது வந்து ஃபேஸ் கார்ட். ஸோ இது ஃபேஸ் கார்ட். இது ஃபேஸ் கார்ட். அப்போ 4 இன்ட்டு 3 என்னப்பா? 12 ஃபேஸ் கார்டு இருக்கு. சரியா? ஸோ ஃபேஸ் கார்டு கிளாசிஃபிகேஷன் போனீங்கன்னா 12. சரி, இப்போ எப்படிலாம் யோசிக்கணும்? ரெட் கலர் ஃபேஸ் கார்டு 6,
பிளாக் கலர் ஃபேஸ் கார்டு 6. இப்படி பிரிக்கலாமா? புரியுதா? ரெட்ல 6, பிளாக்ல 6. நான் பேசுறது லாஜிக்கா? கலரை வச்சு பேசுறப்போ. ஓகே. டைமண்ட் ஃபேஸ் கார்டு அப்படின்னா எத்தனை? 3. ஸோ டைமண்ட் ஃபேஸ் கார்டு வச்சது 3 தான் இருக்கும். ஹார்ட்டின் ஃபேஸ் கார்டு 3 தான் இருக்கும். இது வந்து நான் சும்மா கிளாஸிஃபை பண்ணி காட்டுறேன். பட் இப்பெல்லாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு சொல்ல வரேன். அதுக்கு அடுத்து 2லேருந்து ஸ்டார்ட் ஆகி 10 வரைக்கும் நம்பர் இருக்கும். எத்தனை நம்பர் இருக்கு? 9 நம்பர் இருக்கா? நல்லா கவனிக்கணும். 2லேருந்து ஆரம்பிச்சு 10 வரைக்கும் நம்பர் இருக்கும். அப்போ 1 இருக்காது. அப்போ மிச்சம் 9 கார்டு இருக்கும். தலைவா, இது வந்து 4 கார்டு. கிங்கு, குயின், ஜாக், ஏஸ். ஒரு 9 நம்பர் கார்டு. மொத்தத்தில் 13 கார்டு ஆச்சா? ரைட், என்ன சொல்றது? திரும்ப நான் கிளாஸிஃபை பண்ணிடுறேன். ஃபேஸ் கார்ட்ஸ் இஸ் 4 into 3. ஒரு கிளாசிஃபிகேஷனே 3 ஃபேஸ் கார்டு, தேர்ஃபோர் 12. ஏஸ் கார்ட்ஸ் வந்து 4. ஏன்னா ஒன்றுத்துலேயே ஒன்று ஏஸ் கார்டு இருக்கா? 4. ரைட்டா? நம்பர்ட் கார்ட்ஸ் ஒன்றுத்துலேயே 9 இருக்கா? 9 நாள் 36. மொத்தமாக எத்தனை கார்டு? 52 கார்டு. இப்படி கிளாஸிஃபை பண்ணாலும் சரி, டைமண்ட் 13, ஆர்டின் 13, ஸ்பேடு 13, கிளப் 13 கூட்டினா 52 வந்தாலும் சரி, ஆக மொத்தத்தில் என்ன தான் இருக்கும்? மொத்தமாக 52 கார்டு தான் இருக்கும். ஓகே. ஸோ இப்போது எப்படி கேட்கலான்னா, ரெட் கிங் எத்தனைப்பா இருக்கும்? 2. இங்கே ஒரு கிங் இருக்கு, இங்கே ஒரு கிங் இருக்கா? பிளாக் குயின் எத்தனைப்பா இருக்கும்? 2 தான் இருக்கும். பிளாக் ஜாக் எத்தனைப்பா இருக்கும்? 2 தான் இருக்கும். புரியுது நான் பேசுகிற லாஜிக்லாம்? ஸோ எப்படி கேட்டாலும் உங்களுக்கு தெரியணும். நம்பர்டு கார்ட்ஸ் ரெட்டில் 18, பிளாக்கில் நம்பர்டு கார்ட்ஸ் 18. இதில் சந்தேகம் இருக்கா? இங்கே ஒரு 9, இங்கே ஒரு 9. கரெக்டாக நான் பேசுகிறது? ரெட் கலர் நம்பர்ட் கார்ட்ஸ் இஸ் 18, பிளாக் கலர் நம்பர்ட் கார்ட்ஸ் இஸ் 18. புரியுதா நான் என்னென்னலாம் கிளாஸிஃபை பண்ணி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீட்டு கட்டு இதுதான். எப்படிலாம் பார்க்கணும் இதை? ஃபேஸ் கார்டுன்னு சொன்னால் என்னது? நம்பர் கார்ட்ஸ்ன்னு சொன்னால் என்னது? ஏஸ்னா என்னது? கிங்கு ரெட் கலரில் எத்தனை இருக்கும்? 2 இருக்கும். குயின் ரெட் கலரில் எத்தனை இருக்கும்? 2 இருக்கும். ஏஸ் ரெட் கலரில் எத்தனை இருக்கும்? 2 இருக்கும். மொத்தமாக ஏஸ் எத்தனை இருக்கும்? 4 இருக்கும். ஸோ எல்லா கிளாஸிஃபிகேஷனுமே தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். ஓகே. ஸோ இங்கே வந்து நான் ஒரு முக்கியமான கண்டிஷனை சொல்ல போகிறேன். ஸோ இது வந்து புரிஞ்சிருக்கும். ரைட்? ஓகே. ஒன்று வந்து 2 cards simultaneously or 2 cards 1 by 1 without replacement. தெளிவாக கவனிங்க. ஒரு சீட்டு கட்டு இருக்கு. ஓகேவா? ஒரு சீட்டு கட்டு இருக்கு. இதில் 2 கார்டை மொத்தமாக எடுக்கிறேன். இப்போது 52 கார்டில் 2 கார்டு உருவலாம். இது இப்படி நடக்கிறது. ரைட்? 2 கார்டில் ஒரு கார்டாக எடுக்கிறேன். பட் வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட்டு இன்னொரு கண்டிஷன் என்ன இருக்குன்னா, 2 cards 1 by 1 with replacement. நல்லா கவனிக்கணும். எல்லாத்துக்குமே ஒரே கதை தான். ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் டிவைடட் பை டோட்டல் பாசிபிள் அவுட்கம்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி. ரைட்? ஓகே. ஒரு சீட்டு கட்டில் மொத்த பாசிபிள் அவுட்கம்ஸ் எவ்வளோப்பா? 52. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஏ கார்டுக்குனா வித்தியாசம் இருக்குது. ஆக்சுவலாக இங்கே சி போடணும். நான் அந்த சிக்கு எக்ஸ்ப்ளனேஷன் இன்னும் வரவே இல்லை. ஸோ அதுக்கு தான் வந்து நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். இல்லைனா வந்து அதை முடிச்சுட்டு இங்கே வரல. ஓகே, ஜென்ரலாக இங்கேயே சொல்லிட்டு போவோம், ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ 2 cards ரீப்ளேஸ்மெண்ட். ஓகே, நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு நம்பர் கார்ட்ஸ் 2 நம்பர் கார்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணுறேன். ஓகே. 2 நம்பர் கார்ட்ஸ் வந்து 52C2 அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணும். ஏன்னா 2 கார்டு சைமல்டேனியஸாக எடுக்கிறோமா? ரைட்டு. நம்பர் கார்ட்ஸ் மொத்தமாக எத்தனைப்பா இருக்குது? 4 9 36. 36C2. இதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுக்குறேன். இதுக்கான அர்த்தம் இது. தெளிவாக கவனிக்கணும். இதுவும் ஒன்று நான் எப்படி சொல்கிறேன்றதை கவனிங்க. நல்லா கவனிக்கணும். இப்படி நான் எழுதுறேன்னா, அதாவது 36 கார்டில் 2 கார்டை நான் தேர்வு செய்கிறேன். மொத்தத்தில் பார்க்குறப்போ 52 கார்டில் 2 கார்டை தேர்வு செய்கிறேன். இதுக்கு தான் இதுக்கான மீனிங். சூஸிங் ஆர் திங்ஸ் ஓவர் என் திங்ஸ். அதாவது மொத்தமாக இருக்க என் திங்ஸில் நான் ஆர் திங்ஸை சூஸ் பண்ணுறேன். ரைட்டா? ரைட்டு. ஓகே. இப்போ இதுவும் எப்படிடா சேம்னு சொல்கிறேன்னா, ஃபஸ்ட் நல்லா கவனிக்கணும். மொத்தமாக நான் 2 கார்டை எடுக்க போகிறேன், ஒரு கார்டாக. ஆனால் நான் திரும்ப வைக்க மாட்டேன். எடுத்த கார்டை திரும்ப வைக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு கார்டை நம்பர் கார்டை எடுக்கிறதுக்கான ப்ராபிலிட்டி என்ன? 36C1. சரியா? ரைட். 52C1. ரைட்டா? 1 by 1 ஃபஸ்ட்டு கார்டு. இது எப்படி படிக்கலான்னு பாருங்க. ஃபஸ்ட்டு கார்டு அண்ட் செகண்ட் கார்டு அப்படி படிக்கலாமா? ஃபஸ்ட்டு கார்டு ஆர் செகண்ட் கார்டா இது? அண்டு செகண்ட் கார்டு தானே?
அண்டுக்கான ப்ராபபிலிட்டி என்ன? சாரி சிம்பிள் என்ன? மல்டிப்ளையா? இப்போ ஒரு கார்ட நான் எடுத்துட்டேன் தலைவா. நம்பர் கார்டு. மிச்சம் எத்தனை கார்டு இருக்கும்? 35 கார்டு தானே இருக்கும். 35 C1 டிவைடட் பை மொத்த கார்டில் நான் ஒரு கார்டு உருவிட்டேன். அப்போ எவ்வளோ கார்டு இருக்கும்? 51 C1. இது ரெண்டும் சேம் தான். நான் எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே. ஸோ இதை ரெப்ரசென்ட் பண்ணால் போதும். பட் இது வந்து இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. நல்லா கவனிக்கணும். 2 கார்டு எடுக்கிறேன். 2 கார்டு 1 by 1. ஃபர்ஸ்ட் கார்டு 36 C1 டிவைடட் பை தெளிவாக கவனி தெளிவா 2 கார்டு சைமல்டேனியஸ்லி மொத்தமாக 36 கார்டு நான் 2 கார்டு எடுக்கிறேன். இது ஒரு கதை. 36 கார்டு இருக்குது. அதில் நான் ஒரு கார்டு எடுத்துட்டேன். ஸோ இதுலேயும் ஒரு கார்டு குறைஞ்சிரும், டோட்டல்லையும் ஒரு கார்டு குறைஞ்சிரும். அதுக்கெலாம் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நான் கொடுக்குறேன் அது எப்படின்றது. ஓகே. ஸோ 36 C1 டிவைடட் பை 52 C1 எடுத்துனா இப்போ நான் என்ன பண்ணுறேன், திரும்ப அந்த கார்டை வச்சுட்டேன். இப்போ சீட்டு கட்ட எத்தனைப்பா கார்டு இருக்குது? திரும்பவும் 52 கார்டு இருக்குது. கரெக்டாக? இதெல்லாம் நான் பிக் பண்ணோம் நம்பர் கார்ட்ஸ். திரும்ப எத்தனை நம்பர் கார்ட்ஸ் இருக்குது? திரும்ப 36 நம்பர் கார்ட்ஸ் இருக்குது. இதுதான் இதுக்கான ரெப்ரசன்டேஷன். ரைட்? புரிஞ்சா நான் சொல்கிற லாஜிக்? ஓகே. ஸோ 2 cards 1 by 1 without replacement இந்த கான்செப்ட், ஆர் 2 cards simultaneously this concept. 2 cards 1 by 1 with replacement அப்படின்றது. ஸோ எடுத்த கார்டை வச்சுட்டு திரும்ப வந்து வைப்போம். ஓகே ஓகே. ஸோ அட்லீஸ்ட் அட்மோஸ்ட் கான்செப்ட் வந்து நான் கொஷின் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். ஸோ இது எப்படி படிக்கணும்? 1 கார்டு அண்ட் செகண்ட் கார்டு. ஸோ 1 by 1 அப்போ அண்டுன்ற கண்டிஷன் வரதுனால நீங்கள் என்ன பண்ணுறோம்? மல்டிப்ளிகேஷன் சிம்பிளை யூஸ் பண்ணுறோம். ஸோ ஆர்னா என்னவா இருக்கும்? இங்கே ப்ளஸ்ஸாக இருக்கும். ஸோ இன்னும் நிறைய கான்செப்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஒருத்தன் ட்ரூத் பேசுகிறான், அப்போ இன்னொருத்தன் என்ன தான் பேசுவான்? லை தான் பேசுவான். ஸோ ஒருத்தன் வந்து பாஸ் ஆகிறான், அப்போ இன்னொருத்தன் ஃபெயில் ஆவான். ஸோ இது என்னது? அண்ட் 1% பாசஸ் அண்ட் செகண்ட் பர்சன் ஃபெயில்ஸ். அண்டுனா என்னது? மல்டிப்ளிகேஷன். இவனுக்கான பாஸ் ப்ராபபிலிட்டி இன்ட்டு இவனுக்கான ஃபெயில் ப்ராபபிலிட்டி. ரெண்டுத்தையும் மட்டும் பண்ணால் என்ன கிடைக்கும்? ரெண்டும் அட் அ டைமில் நடக்கிற சுச்சுவேஷன் நமக்கு கிடைக்கும். அவன் பொய்யும் பேசணும், இன்னொருத்த உண்மையும் பேசணும். அதுக்கான ப்ராபபிலிட்டி நடக்கும். ஓகே. ஸோ ஓகே, லெட்ஸ் கோ வித் ஃபஸ்ட்டு என்சிஆரை முடிச்சுட்டு வந்துடும். அப்படின்னா என்ன அப்படின்றது, ஏன்னா அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து புரியும் அதை வந்து எப்படி வேல்யூ கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லெட்ஸ் டாக் அபவுட் சம்திங் அபவுட் என்சிஆர். அதாவது சினா காம்பினேஷன், பினா பர்முடேஷன். கண்டிப்பாக நான் இந்த கிளாஸ் எடுக்க மாட்டேன், இது வந்து யூஸ் கிடையாது. அதை நான் கண்டிப்பாக இந்த பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ண மாட்டேன், ஏன்னா எனக்கு தெரியாது. அதுதான். ஸோ உங்களோட விருப்பம், நீங்கள் கற்றுக்கலாம். காம்பினேஷன்னா இப்போ ஏபிசி இப்படி இருக்குன்னு வச்சுப்போம். நல்லா கவனிக்கணும். ரெண்டாக கம்பைன் பண்ண சொல்கிறேன். ஏவையும் பியும் கம்பைன் பண்ணுவேன், பிஎஸ்சியும் கம்பைன் பண்ணுவேன், சிஏவும் கம்பைன் பண்ணுவேன். நான் என்ன சொல்லுவேன்? 3ன்னு சொல்லுவேன். கரெக்டாக? இதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும்னா, சூஸிங். மொத்தமாக எத்தனை நம்பர் இருக்குங்க? 3 இருக்கா? எத்தனை திங்ஸ்பா சூஸ் பண்ணுறோம்? ரெண்டாக சூஸ் பண்ணுறோம். இதுக்கான ரெப்ரசன்டேஷன் இது. ஆனால் பர்முட்டேஷன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஷுட் பி ஏ, செகண்ட் ஷுட் பி பி, ஃபஸ்ட்டு ஷுட் பி ஏ. அதாவது எப்படி சொல்லுவோன்னா, பர்முட்டேஷன்னா ஒரு ஃபிக்ஸ்டு அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். ஸோ இப்படி இந்த ஆர்டரில் தான் அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பர்முட்டேஷனில் இருக்கும். பட் காம்பினேஷன் அப்படி கிடையாது. ஸோ எப்படி வேணாலும் கம்பைன் பண்ணிக்கலாம். ஸோ ரேண்டமாக கம்பைன் பண்ணதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து காம்பினேஷன். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு என்சிஆர் பற்றி பேசிட்டு இதுக்கான வேல்யூஸ்லாம் நம்ம வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது வந்து கவனிப்போம். ஓகே. இது எப்படி சிம்பிளாக சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, செலக்ஷன் ஆஃப் ஆர் திங்ஸ் அவுட் ஆஃப் என் திங்ஸ். அதாவது மொத்தமாக இருக்க என் நம்பர் ஆஃப் பொருட்களில் ஆர் நம்பர் ஆஃப் திங்ஸை சூஸ் செய்வது எப்படி அப்படின்றதுக்கான காம்பினேஷன் அப்படின்றது தான் என்னது? NCR. ஸோ ப்ராபபிலிட்டி ஒர்க்ஸ் ஆன் காம்பினேஷன் அண்ட் நாட் எ பர்முட்டேஷன். ரைட்? ரைட். ஓகே. ஸோ ஓகே, NCRக்கான ப்ராபபிலிட்டி ஃபார்முலா என்ன அப்படின்னு கவனிச்சிங்கன்னா, n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் இன்ட்டு ஆர் ஃபேக்டோரியல். சரி, ஃபேக்டோரியல்னால் என்ன அப்படின்னு கவனிப்போம். இப்போ எல்லாருக்குமே தெரியும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாதுல. இப்போது 2 ஃபேக்டோரியல் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 into 1. இதை தெளிவாக கவனிச்சிங்கன்னா, n ஃபேக்டோரியல் இஸ் ஈக்குவல் டு n இன்ட்டு n மைனஸ் 1 ஃபேக்டோரியல். அதாவது இந்த நம்பருக்கு அடுத்த நம்பரை நான் குறைக்கிறேன். அதாவது இதுதான் ஃபார்முலா. ஸோ n ஃபேக்டோரியல் இஸ் ஈக்குவல் டு n இன்ட்டு n மைனஸ் 1 இன்ட்டு n மைனஸ் 2 இன்ட்டு இட் என்ஸ் வித் 3, 2, 1. இப்படி போயிட்டே இருக்கும். கடைசியாக 1ன்னு முடிகிற வரைக்கும் என்னது? ஒரு ஃபேக்டோரியல் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். இது எப்படி நம்ம ஷார்ட்டாக எழுதலாம் அப்படின்னு கவனிச்சிங்கன்னா, n ஃபேக்டோரியல் இஸ் ஈக்குவல் டு n இன்ட்டு n மைனஸ் 1 ஃபேக்டோரியல். ரைட்? எப்பட்றா? சரி, ஓகே. 3 ஃபேக்டோரியலா?
நான் இது எப்படி எழுதலாம்னு சொல்கிறேன், 3 × 2 × 1 எழுதலாம். ஏன்னா கடைசியாக 1 முடியும்னு சொன்னால் ரைட். 2 × 1 நீங்கள் எழுதலாம் 2 ஃபேக்டோரியல் எழுதலாம். இதை தான் இங்கே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். புரியுதா? n ஃபேக்டோரியல் இஸ் ஈக்குவல் டு n × n - 1 ஃபேக்டோரியல். ரைட்? புரியுதா? புரியும். ஸோ கொஞ்சம் நல்லா தெளிவாக கவனிங்க. ஓகே, ஸோ n factorial is equal to n into n minus 1 into n minus 2, it goes on. So start என்ன எழுதலாம், n into n minus 1 factorial னு எழுதலாம். So let's know something about, so 2 factorial is 2 into 1, right? So 3 factorial is 3 into 2 into 1. So 2 factorial வந்து 2, 3 factorial வந்து 6. ஏன்னா இந்த வேல்யூவை நான் 3 into 2 factorial எழுதலாமா? எழுதலாமா? 2 factorial வேல்யூ 2ஆ? 3 into 2 6ஆ? 4 ஃபேக்டோரியல் 4 × 3 ஃபேக்டோரியல் எழுதலாமா? இதை நான் இங்கே சொல்லிட்டு இருந்தேன். 3 ஃபேக்டோரியல் வேல்யூ என்ன? 6. அப்போ 4 × 6 என்ன? 24. அப்போ 5 ஃபேக்டோரியல் என்ன? இதோட 5 பெருக்கலாம் 120. 6 ஃபேக்டோரியல் என்ன? 720. ஸோ இட் கீப் ஆன் கோசிங் இல்லை கோயிங், கொஞ்சம் இங்கிலீஷ்லாம் அப்படியே முன்ன பின்ன வரும். ஸோ அப்படியே போயிட்டே இருக்குமா? ஸோ இப்போது 8 ஃபேக்டோரியல்னு கேட்குறாங்கன்னா உட்காந்து 8 × 7 × போட்டிருக்க முடியுமா? என்ன பண்ணலாம், சிம்பிளாக 8 × 7 ஃபேக்டோரியல் தேவைப்படுதா, இடத்துக்கு அதுவும் மாற்றிக்கலாம். 8 × 7 × 6 ஃபேக்டோரியல், இது எல்லாமே என்ன தான், 8 ஃபேக்டோரியலுடைய கன்வர்ஷன் தான். அழிச்சிருமா? ஸோ 8 ஃபேக்டோரியல்னா 8 × 7 ஃபேக்டோரியல்னு நிறுத்திக்கிட்டாலும் ஓகே தேவைப்படும் போது. 8 ஃபேக்டோரியல் இஸ் ஈக்குவல் டு 8 × 7 × 6 × 5 ஃபேக்டோரியல் நிறுத்திக்கிட்டாலும் ஓகே. இட் பேஸ்ட் ஆன் சிச்சுவேஷன் அண்ட் கன்வீனியன்ட். ஸோ எந்த இடத்துல எப்படி சால்வ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி நீங்கள் வேல்யூஸை சூஸ் பண்ணிக்கலாம். ரைட்டா? ரைட். ஓகே, 0 ஃபேக்டோரியல் ஏன் 1 அப்படின்றது ஒரு ரூல் இருக்குது. ஸோ ஒரு சில ஐடென்டிட்டிஸ் தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. என்சி ஒரு நிமிஷம், NCN இஸ் ஈக்குவல் டு 1, ரைட்? ஒரு நிமிஷம். ஸோ NC1 இஸ் ஈக்குவல் டு N இஸ் ஈக்குவல் டு 1, NC1 இஸ் ஈக்குவல் டு 1. இது ரெண்டு ஐடென்டிட்டி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதாவது இது நான் ப்ரூஃப் பண்ணுறேன் எப்படின்றத கவனிங்க. ஓகே, 0 ஃபேக்டோரியல் ஏன்பா 1? லெட்ஸ் கோ. 1 ஃபேக்டோரியல் இஸ் ஈக்குவல் டு 1 × 1 - 1 ஃபேக்டோரியல் எழுதலாமா? எழுதலாமா எழுதக்கூடாதா? எழுதலாம் தானே? ஸோ n ஃபேக்டோரியல் இஸ் ஈக்குவல் டு n × n - 1 ஃபேக்டோரியல், ரைட்? ஸோ 1 ஃபேக்டோரியல் இஸ் ஈக்குவல் டு 1 × 1 - 1 ஃபேக்டோரியல். 1 ஃபேக்டோரியலோட வேல்யூ என்ன? 1 இஸ் ஈக்குவல் டு 1 × 1 × 0 ஃபேக்டோரியல், ரைட்டா? ஸோ இதுக்கு இது கேன்சல் ஆச்சுன்னா 0 ஃபேக்டோரியல் இஸ் ஈக்குவல் டு 1. இது ஒரு மட்டமான கால்குலேஷன் தான், பட் தெரியணும் 0 ஃபேக்டோரியல் வந்து 0 கிடையாது. 0 ஃபேக்டோரியல் இஸ் ஈக்குவல் டு 1, ரைட்? ரைட். ஸோ இந்த கான்செப்ட்டுக்கு வருமா? ஸோ நான் என்ன ஃபார்முலா சொல்லியிருக்கேன், NCR இஸ் ஈக்குவல் டு, இந்த ஃபார்முலாலாம் நான் வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன், n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n - r ஃபேக்டோரியல் இன்ட்டு r ஃபேக்டோரியல், ரைட்? ரைட். இப்போ n சப்ஸ்டியூட் பண்ணுமா? n ஃபேக்டோரியல் n - r என்ன? n - n 0, 0 ஃபேக்டோரியல் என்ன? 1. n ஃபேக்டோரியல் தானே இங்கே வரும், n ஃபேக்டோரியல் கேன்சல் ஆச்சுன்னா 1, ஆன்சர் 1 தானே வரும். தேர்ஃபோர் NCN இஸ் ஈக்குவல் டு 1, ரைட்? NC1 NC1னா NC1 is equal to n factorial divided by n minus 1 factorial into 1 factorial, right? Right. தலைவா இதுதானே இருக்கு. n factorial என்ன எழுதலாம்? n into n minus 1 factorial எழுதலாமா? இதை n minus 1 factorial எழுதலாமா? இதுக்கு இது கேன்சல், therefore n. Therefore NC1 is always equal to n. நீங்கள் இதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டாலும் சரி, ஞாபகம் வச்சுட்டாலும் சரி, உங்களோட விருப்பம் தான். பட் நான் சொல்லணும்னு நினச்சேன், அதனால் வந்து சொன்னேன். ஓகே ஓகே. இப்போ வந்து ஒரு விஷயத்துக்கு வந்து போவோம். ஓகே, ஸோ இது வந்து கொஞ்சம் முக்கியமான பாயிண்ட்டு. மோஸ்ட்டாக வந்து 2 ஃபேக்டர், ஐ மீன் ஆர்னுடைய வேல்யூ 2ஆக இருக்கிறது வந்து நம்ம பார்ப்போம். எக்ஸாம்பிள் 5C2, 10C2, 11C2. இதெல்லாம் எப்படின்னா, நீங்கள் ஒரு டைமும் இந்த ஃபார்முலா NCR இஸ் ஈக்குவல் டு n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n - r ஃபேக்டோரியல் இன்ட்டு 2 ஃபேக்டோரியல் கதைக்கெலாம் போக முடியாது. தேவைப்படும் போது அப்ளை பண்ணிக்கலாம். ஜென்ரலாக எப்படின்னா, இப்போ நான் யோசிச்சு அப்ளை பண்ணி காட்டுறேன், நல்லா கவனிங்க. n ஃபேக்டோரியல் 5 ஃபேக்டோரியலா? 5 - 2 3 ஃபேக்டோரியலா? 2 ஃபேக்டோரியல், ரைட்? இப்போது 5 × 4 × 3 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 3 ஃபேக்டோரியல் இன்ட்டு 2, கரெக்டாக? கரெக்டு தானே?
இந்த 2 ஃபேக்டோரியல் 2 into 1 இதுக்கு இது கேன்சல், இதுக்கு இது கேன்சல். ஆன்சர் என்ன? 10. ஓகே, இது வந்து ஷார்ட்கட்னு வச்சுக்காம நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன். இது எப்படி போடணும் அப்படின்னு கவனிச்சிங்கன்னா, எப்படியா இருந்தாலும் நீங்கள் இது ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் போகிறப்போ இந்த ஃபேக்டோரியல் கேன்சல் ஆகுமா? அப்போது இங்கே என்ன நம்பர் இருக்கோ அத்தனை டைம் இந்த நம்பரை குறைச்சி போட்டால் போதும். ஸோ 5 into 4ன்னு மட்டும் எழுதுனா போதும். ஏன்னா இந்த 5க்கும் 2க்குள்ள டிஃப்ரென்ஸாக என்ன ஆகுது? இந்த 3 ஃபேக்டோரியல் கேன்சல் ஆயிருதுன்னு. அதை நீங்கள் எதுக்கு எழுதணும்? டிவைடட் பை 2 இருக்கா? ஸோ 2 into 1, ரைட்? ஸோ இதுதான் ஆன்சர். அதாவது ஒன்றும் இல்லை, இந்த 3 ஃபேக்டோரியல் இங்கே வரும், இந்த 3 ஃபேக்டோரியல் இங்கே வரும். அது எப்படியுமே கேன்சல் ஆக போகுது. அது எப்படின்னா இது ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, சாரி இங்கே என்ன நம்பர் இருக்குது? 2ன்னு இருக்கா? இந்த நம்பரை 2 டைம் குறைச்சி எழுது. 2 இருக்கா? 2 into 1, ரைட்? ரைட். இல்லை இப்படிலாம் ரொம்பலாம் வேணாம். 5C2வா? 5க்கு அடுத்து குறைஞ்ச நம்பர் என்ன? 4. 5 4s are 20. 20 divided by 2, ஆன்சர் 10. 11C2. 11க்கு அடுத்து 10 வந்து குறைஞ்ச போது 10. 110 divided by 2, 55. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். இங்கே செக் பண்ணுவோமா? 11 ஃபேக்டோரியலா டிவைடட் பை 9 ஃபேக்டோரியல் into 2 ஃபேக்டோரியல். ஏன்னா 11 minus 2 தானே, கரெக்ட் தானே? சரி, எப்படி எழுதலாம்? 11 into 10 into 9 ஃபேக்டோரியல். இதுக்கு இது கேன்சல். இதனோட ஆன்சர் பண்ணால் 5. therefore ஆன்சர் 55. அதாவது C2ன்ற பட்சத்தில் ஸோ 11 into 10 into டிவைடட் பை 2 into 1. ஏன் 2 இருக்கா? இந்த நம்பர் 2 டைம் குறைச்சி போட்டால் போதும். 2 into 1 அப்படியே கீழே போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும், ரைட்டா? ஸோ இது ஷார்ட்கட்லாம் இல்லை, ஜஸ்ட் இந்த டைம் கேன்சல் ஆகும் இந்த டேர்ம். அது ஏன் திரும்ப போட்டு காட்டுறீங்க அப்படின்ட்டு தான் என்னோட பாயிண்ட்டு. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து இன்னொரு ஐடென்டிட்டி, ரொம்ப 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 முக்கியமான ஐடென்டிட்டி, அது தெரிஞ்சே ஆகணும். 5C2வும் 5C3யும் சேம் தான். எப்படி அப்படின்னு கவனிச்சிங்கன்னா இது எழுதுவோம். 5 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல், சாரி 3 ஃபேக்டோரியல் into 2 ஃபேக்டோரியல். இதுக்கான ஆன்சரா? இஸ் ஈக்குவல் டு 5 ஃபேக்டோரியல் 5 minus 3 2 ஃபேக்டோரியல் into 3 ஃபேக்டோரியல். இது ரெண்டுத்துல எது வித்தியாசம் இருக்கா? இல்லை. நான் ஒரு கான்செப்ட் சொன்னேன், இங்கே எத்தனை டேர்ம் இருக்கோ அத்தனை டைம் இது குறைச்சி போட்டால் போதும் அப்படின்னு நான் சொன்னேன்னா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 10C3ன்னு இருக்குன்னு வச்சுக்கோ, நல்லா கவனிங்க. 10 3 டைம் குறைச்சி போகணும். 10 into 9 into 8 டிவைடட் பை 3 into 2 into 1. இதுக்கான வேல்யூ 3 டைம் போட்டிருக்கேனா? புரிஞ்சா? ஆக்சுவலி 10 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 7 ஃபேக்டோரியல் into 3 ஃபேக்டோரியல். am I right? 3 ஃபேக்டோரியலுக்கான எக்ஸ்பென்ஷன் இது என்ன ஆகும்? இது 10 into 9 into 8 into 7 ஃபேக்டோரியல். ஸோ 7 ஃபேக்டோரியல் 7 ஃபேக்டோரியல் கேன்சல். இதுதானே இங்கே போட்டிருக்கேன். அதை நான் எப்படி சொல்கிறேன்னா, இப்போ 5C3 அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு 5 into 4 into 3 டிவைடட் பை 3 into 2 into 1, ரைட்? ரைட். இப்போ இந்த மாதிரி சின்ன நம்பர்ஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து இதுக்கான யூஸ் வந்து தெரியாது. இப்போ நான் வந்து 11C10 அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுப்போம். இப்போ நான் என்ன லாஜிக்கில் எவ்வளோ நேரமே பேசிகிட்டு இருந்தேன்? ஸோ இங்கே என்ன இருக்கோ அத்தனை டைம்ஸ் போடணும். ஸோ 11 into 10 into 9 into அப்படிலாம் போட்டு போகணும். பட் தேவையில்லை. ஏன்னா இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை நீங்கள் பேஸில் யூஸ் பண்ணிக்கலாம். என்னடா சொல்கிறேன்? 5க்கும் 2க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னப்பா? 3. அதுதான் நீங்கள் பேஸாக போட்டிருக்காங்க. ஸோ கன்வர்ஷன் என்னப்பா பேசுகிற, என்னடா சொல்கிற அப்படின்னு கவனிச்சிங்கன்னா, ஓகே லெட்ஸ் கோ வித் எக்ஸாம்பிள். என்ன எக்ஸாம்பிள்னா 7C3 இஸ் ஈக்குவல் டு 7C4. 7லேருந்து 3யை மைனஸ் பண்ணால் 4 தானே வரும். அதை பேஸாக யூஸ் பண்ணலாம். 11C 5 இருக்குன்னு வச்சுப்போம், இஸ் ஈக்குவல் டு 11C6. 11C7 ஓகே இஸ் ஈக்குவல் டு 11C4. இப்போது இதை நீங்கள் 7 டைம் போட தேவையில்ல. என்ன பண்ணலாம்? இதை 4 டைம் போட்டுக்கலாம். புரியுதா? இதுதான் இதுக்கான எக்ஸ்பென்ஷன். ஏன் 7 டைம் போடணும்? இது கேன்சல் பண்ணாலும் இதுதான் வரும். எப்படி? 11 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 7 ஃபேக்டோரியல் into 4 ஃபேக்டோரியல். இதுக்கு அது என்ன வரும்? 11 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 4 ஃபேக்டோரியல் into 7 ஃபேக்டோரியல், ரைட்? ஸோ ரெண்டுமே சேம் தான். ஸோ இதை எப்படி எழுதி பழகிக்கலாம், ரைட்? ஸோ 2 ஃபேக்டோரியல்னு முடியுது அப்படின்னா, ஐ மீன் இப்போ 10C2 அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? யோசிக்கவே கூடாது நேரத்தில். 10 into 9 90 டிவைட் பை 2 45. இதான் இப்படி தான் போடணுமே தவிர்த்து உட்காந்து 10 into 9 டிவைட் பை 2 into 1 இல்லை 10 ஃபேக்டோரியல் டிவைட் பை 8 ஃபேக்டோரியல் into 2 ஃபேக்டோரியல்னு போனீங்கன்னா this is not right way to solve the probability questions. So you need to know
திஸ் மெத்தட். ஸோ இதான் என்னது கன்வீனியன்ட்டாகவும் இருக்கும். ஸோ அப்போ 8C6ன்னு கொடுக்குறாங்க தலைவா. டக்குன்னு என்ன போகணும்னா, ஏன் இவ்வளோ பெருசாக நான் யோசிச்சுட்டு இருக்கேன், இது ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் எடு. 8C2 சேம் தானே. அப்போ 8 இன்ட்டு 8C2 என்ன 8 7 7 56, therefore ஆன்சர் 28. இப்படி தானே போட சொல்லியிருக்கேன் அதை, ரைட்டா? ஓகே. 22C 20 இப்படின்னு கொடுக்குறான்னு வச்சுப்போம். ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் என்ன 22C2ன்னு எழுதலாமா? அப்போ 22 இன்ட்டு 21 டிவைடட் பை 2ன்னு போட்டிங்கன்னா 11. ஸோ 220 231 ஆன்சர், ரைட்டா? புரியுதா? ஸோ இது வந்து காம்ப்ளிகேட்டாக தெரியும். எப்படின்னா 22 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு 20 ஃபேக்டோரியல். எதுக்கு இதை இப்படி கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ எல்லாத்தையுமே நியரஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ண முடியும், ரைட்டா? ரைட், புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஒரு மாதிரி காம்ப்ளிகேட்டடாகவும் இருக்கும், புரிஞ்சிருக்கும். இங்கன்னா 11C10 11C1ன்னு எழுதலாமா? எழுதலாம். NC1 இஸ் ஈக்குவல் டு N ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா ஆன்சர் 11ன்னு போடணும். திரும்ப இதை ஃபார்முலா வச்சு சால்வ் பண்ணக்கூடாது. NCN is equal to 1. NC1 is equal to N. Am I right? Right. ஸோ NC1னா ஆன்சர் என்னப்பா 11. ஏன்னா என்ன இடத்துல என்ன இருக்குது 11 தான் இருக்குது, ரைட்? நான் பேசுகிறது ரைட். ஓகே. ஸோ NCRல வந்து ஒரு ரூல் புரிஞ்சுக்கணும். the N can be always a natural number. ஸோ N வந்து கண்டிப்பாக நேச்சுரல் நம்பராக மட்டும்தான் இருக்க முடியும். ஸோ it always starts with 1. it cannot be 0. ஸோ R can be a whole number. ஸோ ஆரோட வேல்யூ 0வாக இருக்க வாய்ப்புகள் உண்டு. அண்ட் முக்கியமான ஐடென்டிட்டி n should be greater than or equal to R and it cannot be less than R. ஸோ இதுவும் தப்பான விஷயம், புரியுதா? ஓகே. ஸோ இது வந்து காம்பினேஷனுக்காடைய ஒரு ரூல்ஸ். ஸோ நான் கொஷின்ஸ் வந்து ஒரு சிலதெல்லாம் சால்வ் பண்ணி காட்டுறேன். ஸோ அது வந்து புரியும். ஓகே ஓகே. அண்ட் அனதர் இம்பார்ட்டன்ட் திங், மேபி இது நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஸோ இட்ஸ் பேஸ்ட் ஆன் பயாஸ்டு டைஸ். இதை வச்சு கொஷின்ஸ் வந்து மெயின்ஸ் லெவலில் சம்டைம்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ பயாஸ்னா ஒன்றும் இல்லை, அதாவது திருட்டுத்தனமாக ஏமாத்துறது. ஓகே, லெட்ஸ் டாக் சம்திங் அபவுட் திஸ் கொஷின்ஸ். எப்படி ஒரே நிமிஷம். நல்ல கொஷின். ஓகே, கொஷின் நல்லா கவனிக்கணும். இது ஒரு இம்பார்ட்டன்டான கான்செப்ட். இட் இஸ் நாட் சேம். அன்பயாஸ்ட் அப்படின்னா எந்த ஒரு ஏமாத்தும் அல்லது ஒரு டிஃபெக்டிவும் இல்லாத ஒரு நார்மல் அப்படின்னு சொல்கிறது தான் அன்பயாஸ்டு டயஸ். அன்பயாஸ்னால் அந்த இடத்துல என்ன பண்ணிக்கூடாது, அது வந்து ஒரு தப்பான டயஸ் படுது அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சிக்கக்கூடாது. ஸோ பயாஸ்டுனா என்னது, ஒரு பக்கமாக சார்ந்து ஒரு பக்கமாக சப்போர்ட் பண்ணுறது, அந்த மாதிரி பயாஸ்டுன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது வந்து தப்பான டயஸ். ஓகே. ஸோ நார்மலான டைஸில் என்னப்பா விழும், 1 2 3 4 5 6 இப்படி தானே விழும். எல்லா நம்பரும் ஒரு டைம் விழும். ஸோ 1/6 1/6 1/6 1/6 1/6 1/6 டோட்டல் ப்ராபபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு 1, ரைட்? திஸ் இஸ் அன்பயாஸ்டு டயஸ். ஓகே, கொஷின் எப்படி இருக்கும் அப்படின்னு நல்லா கவனிங்க. ஸோ இன்ன பயாஸ்டு டயஸ், டயஸ் இல்லை டைஸ், இட் இஸ் thrice as likely to get a 6 as many other number. Find the probability that upon throwing a dice twice no 6 is obtained. ரைட்? ரைட், என்ன சொல்றது புரியுதா? ஓகே ஓகே. இப்போ அதாவது ஒரு டைஸில் 1 2 3 4 5 6 தான் இருக்கணும் அப்படின்னு இருக்க கண்டிஷனில் இன் ஏ பயாஸ்டு டைஸ் இட் இஸ் thrice as likely to get a 6, அதாவது 3 மடங்கு as any other number. மற்ற நம்பர்லாம் எத்தனை டைம் இருக்கோ அதனுடைய 3 மடங்கு டைம் 6 இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? அதாவது ஒரு டாயக்கட்டையை உருட்டினீங்கன்னா
8 பாசிபிலிட்டி வருமா? அதில 3 டைம் 6ன்ற விஷயம் நடக்குது. இது வந்து தப்பான கண்டிஷன் தான். இது ஒரு இமேஜினரி கண்டிஷன் தான். நீங்க வந்து ரொம்பலாம் காம்ப்ளிகேட் பண்ணி யோசிக்காதீங்க. இப்படி இருக்கான்னு ரிசர்ச்லாம் பண்ண வேணாம். இருந்தா என்ன? அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு சிம்பிளா போறது பெட்டர். மத்த நம்பர் எத்தன டைம் அந்த டைஸ்ல உழுதோ, இதெல்லாம் ஒரு டைம் தான் விழும். அதேபோல 6ன்ற நம்பர் மட்டும் 3 மடங்கு விழணும். அதானே இங்க சொல்லியிருக்காங்க. "த்ரைஸ் ஆஸ் லைக்லி டு கெட் எ 6 ஆஸ் எனி அதர் நம்பர்." எனி அதர்னா மத்த நம்பர் எல்லாமே ஒரு டைம் தான் இருக்கும். ஸோ இது வந்து கிடைக்கும். இப்போ இதனுடைய டோட்டல் பாசிபிள் அவுட்கம்ஸ் எவ்வளோ? 6. ஆம் ஐ ரைட்? பட் ஹியர் நாட் இட்ஸ் 6. ஏன்னா, த டோட்டல் பாசிபிள் அவுட்கம்ஸ் இஸ் 8. ஓகே. Okay. The question is, find the probability upon throwing a dice twice. Okay. Throwing a dice twice, no 6 is obtained அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டைஸு இன்ட்டு செகண்ட் ஒரு டைஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டைஸில் 6 வராதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன? 1, 2, 3, 4, 5. 5/8. கரெக்டா? கரெக்டு தானே? இன்ட்டு அடுத்த டைஸில் 5 வராதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன? 5/8. ஆன்சர் 25/64. புரிஞ்சா? இதில் 2 டைஸ் ரோல் பண்ணுறேன். 5 6 வராது. அதாவது நோ 6 இஸ் அப்டைன். 6ஏ வராதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5/6 இன்ட்டு 5/6. ஆன்சர் 25/36. 6 அப்படின்ற நம்பரே வராமல் இருக்க ப்ராபபிலிட்டிஸ் கண்டுபிடிப்போமா? நீங்கள் எழுதி போனீங்கன்னா புரியும். 1,6 எடுத்துடணும், 2,6 எடுத்துடணும், 3,6 எடுத்துடணும், 4,6 எடுத்துடணும், 5,6 எடுத்துடணும், 6 வர 6 நம்பர் எடுத்துடணும். 6, 7, 8, 9, 10, 11 ப்ளஸ் 11 கூட்டிங்கன்னா இதான் ஆன்சர் 1. இதெல்லாம் 6 வர நம்பர்ஸ். புரியுதா? 6 வராத நம்பர்ஸ் இப்படி தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு டைம் 6 வரல, செகண்ட் டைமும் 6 வரல. புரியுதா? ஸோ ஃபஸ்ட்டு டைஸ்லேயும் 6 வராதுக்கான ப்ராபபிலிட்டி 5/6. அடுத்த டைமும் அண்டு தானே ட்வைஸ். அண்ட் நோ 6 இஸ் அப்டென்ட் இஸ் 5/6. ஸோ ஆன்சர் 25/36 ஃபார் எ unbiased dice, but it is a 25/64 for biased dice, right? Because 6 occurs 3 times here. So the total possible outcome is 5. So 5 divided by 8 into 5 divided by 8. Hope you understand this concept. I think இன்னும் நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணுறப்ப மேபி வந்து உங்களுக்கு ஐடியாஸ் கிடைக்கலாம். ஓகே. ஸோ இன்னொரு கொஸ்டின் இருக்குது, அதை வந்து சர்ச் வைப்போம். இன் அன் unbiased biased dice is thrown. Find the probability of getting a even number, right? If probability of appearing 5 is 3 times of other numbers, ரைட்டா? ஸோ 1, 2, 3, 4, 5 மட்டும் மற்ற நம்பர் மாதிரி 3 மடங்கு இருக்குமா? அப்போ 6, ரைட்டா? புரியுதா? ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிள் அவுட்கம்ஸ் என்ன? 8. ஈவன் நம்பர்ஸ் என்ன? 3. ஆன்சர் 3/8. ஓகே, புரிஞ்சா? கரெக்டாக. இன்டெரக்டாக இங்கே என்ன நடக்குதுன்னு கவனிச்சிங்கன்னா, ஒரு நம்பர் தானே பிக் பண்ணுறோம். ஸோ 8C1, ரைட்டா? ரைட். 3 நம்பர்லேருந்து தானே ஒரு நம்பரை சூஸ் பண்ணுறோம். ஸோ 3C1. இதுதான் நடக்குது. பட் we know NC1 is equal to N, ரைட்? ஸோ அந்த கான்செப்ட் தான் என்ன பண்ணுறோம் இந்த இடத்துல. இந்த C1லாம் மறைச்சிட்டு நம்ம பேசுகிறோம். ஸோ இது டைஸ்லேயும் சரி, மற்ற எல்லா விஷயத்துலையும் சரி. ஓகே, ஒரு விஷயத்தை நான் பால்ஸ் கொஷின்ஸ் சொல்கிறப்ப சொல்லலாமா? ஓகே, ஸோ லெட்ஸ் டாக் சம் கொஷின்ஸ். ஓகே, ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த 1/1 கான்செப்ட்லாம் நான் சொன்னேன்ல, அதுக்கு வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஓகே, லெட்ஸ் டாக் சம்திங் அபவுட் பிக்கிங் 2 கிங்ஸ் டுகெதர். 2 கிங்ஸ்னால் அந்த கிங்ஸ் இல்லைப்பா, இது வேறு கிங்ஸ். ஸோ 2 கிங்ஸ் டுகெதர் அப்படின்னு வச்சுப்போம். மொத்தமாக எத்தனை கிங் இருக்குது? 4 கிங் இருக்கா? எப்படி எழுதணும்? 4C2 divided by 52C2. am I right? ரைட். ஓகே, அப்போ 4C2 என்ன எழுதலாம்? இப்போது ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். எப்படின்னா 4 × 3 divided by 2 × 1 எழுத சொன்னேன். 52 × 51 divided by 2 × 1, ரைட்?
புரியுதா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மேலே 2 டைம் எழுதிட்டு 2ன்னு இருக்குன்னா 2 2 டைம்ஸ். இதுக்கு மொத்தத்துக்கு கேன்சல். ரைட்டா? ரைட்டு. ஸோ இதை கேன்சல் பண்ணால் 13. ஸோ 3 டிவைடட் பை 13 இன்ட்டு 51. ஸோ இதை கேன்சல் பண்ணால் 17. ஸோ ஆன்சர் 1/221. ரைட்? ஸோ திஸ் இஸ் எ ப்ராபபிலிட்டி ஆஃப் பிக்கிங் எ 2 கிங்ஸ் டுகெதர். தெளிவாக சொல்லியிருக்கான். 2 கிங்கை ஒன்றா சேர்த்து எடுக்கணும்னு சொல்லிட்டு இப்படி தான் போடணும்னு சொன்னேன். ரைட்டா? ஓகே. இன்கேஸ் பிக்கிங் எ 2 கிங்ஸ் 1/1 வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னா எப்படி போடணும்னு சொன்னேன்னா எப்படி போடணும்? 4c1 divided by 52c1, right? 3c1 divided by 51c1. Am I right? இதை கேன்சல் பண்ணால் இதுதானே வரும். 4 கேன்சல் பண்ணால் 13 சார், இதை கேன்சல் பண்ணால் 17 சார். 1/221. ஸோ என்ன சொன்னேன் அதுக்கு தான், பிக்கிங் 2 1/1 வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு 2 சைமல்டேனியஸ்லி. அதான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே ப்ரூஃப் பண்ணியிருக்கேன். ரைட்டா? ஓகே. அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவோம். எல்லாமே சீட்டு கட்டை பற்றி பேசுவோம். ஸோ டெக்கை பற்றி பேசுவோமா? ஓகே. ஸோ இது எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ 1/1 வித் ரீப்ளேஸ்மெண்ட். கரெக்டா? ஓகே. ரெட் கிங் அண்ட் ஏ பிளாக் நம்பர். இப்போ ஒரு விஷயத்தில் இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணிடுவோம். என்னன்னா கிங்கு மொத்தம் எத்தனை இருக்குது? ரெட் கிங் வந்து 2 இருக்குது. சரியா? ஓகே. பிளாக் நம்பர் எத்தனை இருக்குது மொத்தம்? 9 9 18 இருக்குது. சரியா? புரியுதா சொல்கிறது? ஒரு நிமிஷம். ஓகே. இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்தை வந்து நோட் பண்ண மறந்துடும். ரெட்டு கிங்கை ஃபஸ்ட்டு நான் எடுக்கிறேன் அப்படின்னா 2c1 டிவைடட் பை 52c1, ரைட்? ஒரு 2 கார்டுலேருந்து ஒரு கார்டை சூஸ் பண்ணுறேன். 52c1 இன்ட்டு அண்டு தானே, இன்ட்டு பிளாக் நம்பர் எவ்வளோ? 8c1 டிவைடட் பை 52c1. இதுதான் ஆன்சர்னு போடுவோம். பட் இதுதான் தப்பு. ஏன்னா ஒய் நாட்? நீங்கள் வந்து ரெட்டுக்கு இங்கே ஃபஸ்ட்டு வச்சிங்க, பிளாக் நம்பர் செகண்ட் வச்சு. ஏன் அங்கே எதுவும் சொன்னாங்களா? ரெட்டு தான் ஃபஸ்ட்டு வரும், பிளாக் தான் செகண்ட் வரும்? இன்னொரு ஆங்கிள்லையும் நடக்கும். ப்ளஸ் அல்லது ஃபஸ்ட்டு பிளாக் நம்பரை எடுத்துட்டு செகண்ட் ரெட் கிங்கை எடுத்தால் இதுக்கு ஒரு பாசிபிலிட்டிஸ் வரும். ஸோ இதை வந்து மறந்துடக்கூடாது. ஸோ இதுக்கு நான் கான்ட்ரடிக்டான ஒரு கொஷின் சொல்கிறேன், அது வந்து கவனிங்க. அவன் என்ன தெளிவாக கொடுத்துருப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராபபிலிட்டி ஆஃப் பிக்கிங் எ ஃபஸ்ட் இஸ் ரெட் ப்ரைம் அப்படின்னு கொடுத்துருப்பான். ஸோ ரெட் கார்டில் ப்ரைம் நம்பர் கார்டான். சரியா? ஃபஸ்ட் இஸ் ரெட் ப்ரைம் அண்ட் செகண்ட் இஸ் பிளாக் ஃபேஸ் வித் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு தெளிவாக கொடுத்துருக்கான். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கானா, இந்த இடத்துல இந்த பாசிபிலிட்டி போகணுமா, இப்படியும் வரும் இப்படியும் வரும்னு சொல்லிட்டு போக தேவையில்ல. தெளிவாக என்ன பண்ணலாம், ஃபஸ்ட் இஸ் ரெட் ப்ரைம். ரெட்டில் எத்தனை ப்ரைம் இருக்குது தெளிவா? 2 3 4 சாரி 2 3 5 7 இதான் நம்பர்ஸு. இது மாதிரி 2 செட் இருக்குமா? டைமண்டில் 4 கார்டு, ஆர்டினில் 4 கார்டு, மொத்தமாக 8c1 டிவைடட் பை 52c1. சரியா? ஓகே. வித் ரீப்ளேஸ்மெண்ட் திரும்ப 52 கார்டு இருக்கும் தலைவா. இது வேற, இது வேற. சரியா? பட் ஒரே விஷயத்தில் திரும்ப வித் ரீப்ளேஸ்மெண்ட். ஒரே நிமிஷம் மாற்றிடணும். ஓகே 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 கரெக்டாக தான். ஸோ ரெட்டு கிங்கிறது வந்து தனி கண்டிஷன், பிளாக் நம்பர்ஸ்ன்னு தனி கண்டிஷன். கரெக்டாக? ஓகே. ஸோ இங்கேயும் அதே தான் 52c1 தான் போடுறோம். ஸோ பட் ஆனால் இந்த என்னது கிடையாது, மன்னிக்கும். ஸோ ரெண்டுமே ஒரே விஷயத்தை எடுக்கிறோம் ஸ்டெப் பை ஸ்டெப்னா தான் வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இதில் வந்து தெரியாத மாதிரி தான் இருக்கும். ஸோ செகண்ட் இஸ் பிளாக் ஃபேஸ் கார்டு மொத்தமாக எத்தனை இருக்குது? 12 இருக்குது. அதில் பிளாக் எத்தனை இருக்குது? 6. ஸோ 6c1 டிவைடட் பை 52c1. புரிஞ்சா? ரைட்டா? ஸோ இதான் என்னது உங்களுக்கு, ஃபஸ்ட் இஸ் ரெட் ப்ரைம் அண்ட் செகண்ட் இஸ் பிளாக் ஃபேஸ். இதில் ப்ளஸ் போட்டு 6c1 டிவைட் பை 52c1 போடணுமான்னு கேட்டால் போடக்கூடாது. என்ன பண்ணியிருக்காங்க, பொசிஷன் கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் ஃபஸ்ட் எடுக்கிற கார்டு ரெட்டு, செகண்ட் எடுக்கிற கார்டு பிளாக் ஃபேஸ். அப்போது இது வந்து வராது. பட் இதில் என்ன தெரியாது உங்களுக்கு, ஃபஸ்ட்டு ரெட் கிங் எடுக்கிறாங்களா, ஃபஸ்ட்டு பிளாக் நம்பர் எடுக்கிறாங்களா தெரியாது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும், இன்னொரு கண்டிஷன் போகி தான் ஆகணும். ரைட்டா? ஸோ இதை ஆட் பண்ணி வர ஆன்சர் தான்
ஃபைனல் ப்ராபபிலிட்டியா இருக்கும். புரிஞ்சுதா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட். ஸோ ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப், இதெல்லாம் சும்மா எக்ஸாம்பிள்ஸ்க்காக சொல்றது. ஃபர்ஸ்ட் இஸ் ஃபேஸ் கார்டு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபேஸ் கார்டு எடுக்கிறேன், சரியா? அண்ட் செகண்ட் இஸ் ரெட் எஸ் அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுருப்போம். தெளிவாக ஃபஸ்ட்டு செகண்ட் கொடுத்துட்டாங்களா? ஃபேஸ் கார்டு எத்தனை பாருக்கு? 12. 12C1 டிவைடட் பை 52C1. ரெட் எஸ் எத்தனை இருக்கு? 2 இருக்கா? புரிஞ்சா? கரெக்டு தானே? ஓகே ஓகே, 1 மினிட். ஒரு விஷயம் மறந்து விட்டேன், சாரி. ஐயோ, ஆனால் ஒரு இடத்துல என்னது ரெட் கிங்கு பிளாக் நம்பர் சொன்னல, அந்த இடத்துல நான் வித் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்ற வார்த்தையை மறந்துட்டேன். நீங்கள் சொன்னல சும்மா 52C1 நான் இங்கே போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் போட்டேன்னா, அது வித் ரீப்ளேஸ்மெண்ட். சாரி, நான் திரும்ப கூட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரெட் கிங்கு அண்டு பிளாக் நம்பரு வித் ரீப்ளேஸ்மெண்ட். ஸோ ரெட் கிங் எத்தனை ரூபா இருக்குது? 2 இருக்குது, கரெக்டாக? ஸோ 2C1 டிவைடட் பை 52C1 இன்டூ, ஏன் கீழே திரும்ப இதுக்கும் பிளாக் நம்பர் எவ்வளோ இருக்குது? 18 இருக்கா? ஸோ 18C1 டிவைடட் பை 52C1 போட்டோம் அப்படின்னா வித் ரீப்ளேஸ்மெண்ட், சாரி, ப்ளஸ், ஸோ இதனோட பொசிஷன் தெரியாது. ஸோ 18C1 டிவைடட் பை 52C1 இன்ட்டு 2C1 டிவைடட் பை 52C1. ஸோ இதுக்கு என்ன பொசிஷன் வேணாலும் வரலாம்ல. ஸோ உங்களுக்கு பொசிஷன் தெரியாது, சாரி, இது வித் ரீப்ளேஸ்மெண்ட். இது வந்து வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபர்ஸ்ட் இஸ் ஃபேஸ் கார்டு. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் கார்டுன்னு தெரிஞ்சிச்சா? செகண்ட் இஸ் ரெட் எஸ். பட் இந்த இடத்துல 52C1 போடக்கூடாது, 51C1, பிகாஸ் வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட், சாரி. ஸோ அந்த இடத்துல வந்து நான் தப்பாக சொல்லிட்டேன். ஸோ அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து வித் ரீப்ளேஸ்மெண்ட், இது வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட். அப்போ என்ன ஆகும்? ஒரு கார்டு கண்டிப்பாக குறையும். கரெக்டாக தானே? கரெக்ட். ஓகே. ஸோ இது வந்து ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ வந்து கொஷின்ஸ் வந்து ஒரு சிலதை வந்து நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் தனியாக ஒரு வீடியோவே போடுறேன். அதுக்கப்புறம் வந்து புரிஞ்சிருக்கும். ஓகே. வென் எனி கார்டு, இது வந்து கொஷின்ஸ், இதுக்கப்புறம் ஒரு 5-6 கொஷின் சொல்கிறேன். வென் எனி கார்டு இஸ் டேக்கன் அவுட் இன்ஸ்டன்ட்லி ஃப்ரம் எ டெக். ஒரு டெக்னா 52 கார்டு. ஓகே. டெக் ஆஃப் 52 வெல் ஷஃபிள்டு கார்ட்ஸ், ரைட்? வாட் இஸ் த சான்ஸ் தட் கார்டு டேக்கன் இஸ் நாட் எ ஃபேஸ் கார்டு? இப்படி ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா 1 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபேஸ் கார்டு கண்டுபிடிச்ச ஆன்சர் முடிஞ்சிச்சு, ரைட்டு தானே? கேட்டு என்ன? ப்ராபபிலிட்டி ஆஃப் நாட் எ ஃபேஸ் கார்டு. ஏன் 1 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபேஸ் கார்டு மைனஸ் பண்ணக்கூடாது? ஏன்னா எனக்கு தான் ஃபேஸ் கார்டு 12ன்னு தெரியல. தட்ஃபோர் 1 மைனஸ் 12C1 டிவைடட் பை 52C1 போட்டிங்கன்னா ஆன்சர் என்ன வரும்? 40 டிவைடட் பை 52ன்னு வரும். தட்ஃபோர் 10/13, ரைட்? ரைட், புரியுதா? ஸோ சிம்பிளிஃபை பண்ண முடியுதா? சிம்பிளிஃபை பண்ணணும். இல்லை நான் என்ன பண்ணணும்? ஃபேஸ் கார்டு 12 விட்டுட்டு ரிமைனிங் இருக்கிறது என்னது? 40 கார்டும் ஃபேஸ் கார்டு கிடையாது. அப்போ 40 டிவைடட் பை 52ன்னு போட்டாலும் சரி தான், இல்லை இப்படி கண்டுபிடிச்சாலும் சரி தான். ஸோ இந்த கான்செப்ட் நான் சொல்லியிருக்கேன்னா, ப்ராபபிலிட்டி ஆஃப் எப்படி எழுதலாம்? இந்த கான்செப்ட் வச்சு வச்சுமா, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபேஸ், நாட் ஃபேஸ் தான் நமக்கு இங்கே தேவை. ஸோ நாட் ஃபேஸ் ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபேஸ் இஸ் ஈக்குவல் டு 1. ஆமே ரைட்? ஸோ எந்த விஷயமே அதுக்கான நடக்கிறது நடக்காமல் ஒரு சைடு இருக்கலாம், அதே கூட்டினா கண்டிப்பாக டோட்டல் ப்ராபபிலிட்டி 1 இருக்கும். சரியா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த மாதிரி பாயிண்ட்ஸை கொடுத்தா, பால்ஸை கொடுத்தா, ஸோ இந்த பால்ஸ் கான்செப்ட் வந்து நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் கவனிங்க, இது வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ பால்ஸில் 2 டைப்பு, 2 பேக் இருக்குது. ஒரு விஷயத்த ஒரு ஃபஸ்ட்டு புரிஞ்சுங்க. இப்போது இதில் ரெட் இருக்குது, ப்ளூ இருக்குது, சரியா? இது ஏ பேக், இது பி பேக். இதில் ரெட் இருக்குது, ப்ளூ இருக்குது. இப்போது ஃபஸ்ட்டு நான் ஒரு ரெட் பாலை பிக் பண்ணுறேன் அப்படின்னு உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னா, இதில் வந்து 5 இருக்குது, இதில் 3 இருக்குன்னு வச்சுப்போம். ரெட் பாலை பிக் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன? 5/8. இதில் 3 இருக்குது, இதில் 4 இருக்குது. ரெட் பாலை பிக் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன? 3/7. இப்போது இந்த இடத்துல தான் பாயிண்ட் என்னன்னா, உங்களுக்கு ஃபஸ்ட்டு 2 பேக்கில் எந்த பேக்லேருந்து சூஸ் பண்ணும் அப்படின்ற ஒரு கண்டிஷன் நீங்கள் யோசிக்கணும். கரெக்டாக?
அதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன? 1/2. ஏன்னா 2 பேக்ல நான் ஒரு பேக்கை சூஸ் பண்ணுவேன். சரியா? சரியா? சரி. அது 5/8 ஆக இருக்கலாம் அல்லது 3/7 இருக்கலாம். ரைட்டா? 6 தானே, 2த்துலயுமே சூஸ் பண்ண முடியுமா? ஃப்ரம் எய்தர் பேக் ஏ ஆர் பேக் பி. ஆம் ஐ ரைட்? இதுதான் இதுக்கான ரெப்ரசன்டேஷன். ஸோ ஓகே, நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னு கவனிச்சிங்கன்னா, ஓகே, இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப 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 முக்கியமான விஷயம். அண்ட் இது வந்து இதுக்கு மட்டும் யூனிக்காக அப்ளிகபிள் ஆகும்னு வச்சுக்கேன். when the probability of picking a red ball, நல்லா கவனிக்கும், ரெட் பால் ஃப்ரம் எ பேக் இஸ், ஏன்னா என்ன அர்த்தம் தலைவா? 1 அப்படின்னு அர்த்தம். சரியா? இஸ் 5/13 அப்படின்னு சொல்கிறான்னு வச்சுப்போம். இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு கவனிச்சிங்கன்னா, 5/13 இஸ் ஆல்சோ நோன் அஸ் 5C1/13C1. நம்மளுக்கு என்ன வரும்? அப்படியே தானே வரும். மேபி இது கேன்சல் கூட ஆகிருக்கலாம். சரி, ஓகே, நம்ம வளரலாம் வேணாம், தெளிவாக டைரெக்டாக கான்செப்ட் கேட்போம். திஸ் 5 பார்ட் இண்டிகேட்ஸ் ரெட் ரேஷியோ அண்ட் 13 பார்ட் இண்டிகேட்ஸ் அ டோட்டல் ரேஷியோ. அண்ட் இது வந்து நம்பர் கிடையாது, மேபி நம்பராக இருக்கலாம். நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ரெட் பால்ஸ் 5 இருக்குது, ப்ளூ பால்ஸ் 3 இருக்குது, எல்லோ பால்ஸ் 5 இருக்குது. ஓகே, ப்ராபபிலிட்டி ஆஃப் பிக்கிங் ரெட் பால் என்னப்பா? 5/13. ரைட்? டோட்டல் பால்ஸ் வந்து 13. ஸோ ரெட் பால்ஸ் வந்து 5C1/13C1. ரைட்டா? ஸோ இது வந்து ஆன்சர் வந்து இப்போ புரியுது. இப்போ என்னதான் புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா, இன்கேஸ் இங்கே 10 பால் இருக்குது, இங்கே 6 பால் இருக்குது, இங்கே 10 பால் இருக்குது. இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் பிக்கிங் ரெட் பால் ஃப்ரம் எ பேக் என்னப்பா? 10/26 இஸ் ஈக்குவல் டு 5/13. அப்போது வெறும் 5 பால்ஸ் ரெட்டாக இருக்கணும்னு என்ன சொல்லக்கூடாதுன்னா, வெறும் அங்கே ஃப்ராக்ஷனை வச்சு இது நம்பர் ஆஃப் பால்ஸ்ன்னு சொல்லக்கூடாது. அப்போ இதுவும் என்னது? 5னா 5 பால்ஸ் அங்கே இருக்குது, அப்போ தப்பு. ஸோ 5 பார்ட் இண்டிகேட்ஸ் ரெட் கலர் அண்ட் 13 பார்ட் இண்டிகேட்ஸ் டோட்டல். அப்போ எந்த ப்ராபபிலிட்டி பற்றி பேசுகிறாங்களோ திஸ் இஸ் எ ஃபேவரபிள் அவுட்கம். ஆம் ஐ ரைட்? Therefore, the red ball is 5 part and 13 is always a total part. ஸோ கீழே இருக்கிறது எல்லாமே என்னது? டோட்டல் பால்ஸ். நல்லா கவனிக்கணும், நான் ஏ பால் இந்த கான்செப்ட்டுக்கு மட்டும்தான் இந்த விஷயத்தை பேசிகிட்டு இருக்கேன். 2 பால் பிக் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி என்னவா மாறிடும்? அது டிஃப்ரெண்ட்டாக மாறிடும். அண்ட் திஸ் இஸ் நாட் அப்ளிகபிள் டு 2 பால்ஸ். இப்போது எக்ஸாம்பிளுக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் பிக்கிங் எ ப்ளூ பால் இஸ் 0.4 அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுப்போம். ஏ ப்ளூ பால் ஃப்ரம் எ பேக், இதுக்கான ரெப்ரசன்டேஷன் 2/5. therefore 2x is a blue ball. am I right? அந்த பேக்கில் ப்ளூ ரெட்டுன்னு 2 பால் இருக்குது. சரியா? therefore red balls is equal to 3x. புரியுதா? இந்த 5 பார்ட்டானது டோட்டலையும் 2 பார்ட்டானது ப்ளூவையும் குறிக்கும். ஆனால் 2ன்றது நம்பர் கிடையாது, அதனுடைய பார்ட். அண்ட் இட்ஸ் கால்ட் ரேஷியோ. ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் ஒரு கொஷின் சொல்கிறேன், அப்போ வந்து புரியும். ஓகே ஓகே, let us consider there is a bag which contains 2 types of balls, some red and others blue. ஸோ கொஞ்சம் ரெட்டு, மிச்சம் எல்லாமே வந்து ப்ளூ. சரியா? ஓகே, ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் எ ப்ளூ பால் தெளிவாக கொடுத்துருக்கான், இஸ் 0.3 அப்படின்னு கொடுத்துருக்கான். என்ன சொன்ன? 3/10. 3 is a blue ball part and 10 is a total. கரெக்டா? therefore blue is 3x, red is 7x. கரெக்டு தானே? திரும்ப டோட்டல்னு போட்டு இதை மைனஸ் பண்ணி 7xன்னு போகிறதுக்கு இது ரெண்டுத்தையும் கூட்டினா இந்த 10 பார்ட் வரணும். வந்துச்சா? ஓகே, த டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ளூ பால்ஸ் இப்போ கொஷின்லேயே கொடுத்துருக்கோம். டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ளூ பால்ஸ் இஸ் 15. therefore x equal to 5. அப்போ இங்கே 35, இங்கே 15. கரெக்டா? ஓகே, இஃப் இது வரைக்கும் கண்டுபிடிச்சிங்க. ஸோ ப்ளூ பால்ஸ் வந்து 15 இருக்குது. நான் இது வந்து ஜஸ்ட் கான்செப்ட்காக தான் சொன்னேன். இது ஒரு மொக்க கொஸ்டின் தெரியும், பட் இட்ஸ் அப்ளைஸ் டு ஆல். தெளிவாக கவனிக்கணும். ஒரு பால். ஓகே ஓகே, ப்ளூ வந்து 15, ரெட் வந்து 35. இப்போ என்ன கொடுத்துருக்கான அவுட்லைனு? இஃப் 20 more green balls is added அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ 20 ப்ளூ பால் வந்து ஆட் பண்ணுறேன் அப்படின்னா க்ரீன் 20 ஆட் ஆகுமா தலைவா? நம்மளால என்ன பண்ணிடுறாங்கன்னா கீழே ஃப்ராக்ஷன் 50ன்னு போட்டுறாங்க. இப்போ டோட்டல் பார்த்தலைவா
70 பால் இருக்கு. புரியுதா? ஸோ டோட்டல் பாசிபிலிட்டிஸ் இஸ் 70. இப்போ கொஸ்டின் என்னன்னா, ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் எ ரெட் பால் அப்படின்னு கேட்டா 35 டிவைடட் பை 70. அப்போ 1/2 ஆர் 0.5. காட் இட்? பாலை 20 கிரீன் பாலை போட்டதுக்கப்புறம் தான் நான் எடுக்க சொல்கிறேன். அப்போ எப்படி 30/50 வரும்? தப்பு. 20 பாலுமே சேர்ந்து தானே இங்கே இருக்கும். அப்போ டோட்டல் வந்து 70C1, இது 35C1. தென் ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் பிக்கிங் எ ரெட் பால் ஃப்ரம் த பேக் நவ் இஸ் 35/70. ஸோ த ஆன்சர் இஸ் 0.5. am I right? ஓகே. ஸோ இந்த அட்லீஸ்ட் அட்மோஸ்ட் கான்செப்ட்டுக்கு நான் ஒரு கொஸ்டின் மட்டும் சொல்கிறேன். ஆக்சுவலாக தனியாக இன்னொரு வீடியோ போடுவேன். பார்ட் 2 கண்டிப்பாக போடுவேன். பார்ட் 3மே மேபி உங்களோட சப்போர்ட்டை பொறுத்து போடுவேன். பார்ப்போம். ஸோ எல்லாத்துக்குமே பார்ட் 3 போடணுமான்னு வந்து நான் யோசிக்கிறேன். ஓகே. அதில் டிஐ மெயின்ஸ் கொஸ்டின்லாம் போடுறேன். அது வந்து மேபி இப்போ இல்லைனாலும் ஃபியூச்சர் யூஸ் ஆகும். அதனால நான் வந்து போட்டுறேன். ஓகே.